அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் யூனியன் ஸ்கீம்ஸ் பார்த்தோம் சரிங்களா. அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிங்களா? ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபஸ்ட் ஒரு 15 கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் மாதிரி போட்டுட்டு அப்புறம் இன்றைக்கி டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பற்றி இருக்கும். இப்போது லாஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம், எக்கனாமிக் பேசிக்ஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு அப்புறம் செக்டார் வைஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் சொன்னோமா. அந்த மாதிரி லாஸ்ட் கிளாஸில் அக்ரிகல்ச்சர் பற்றி பார்த்துட்டோம். அப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செக்டார் போக போகிறோம்னா செகண்டரி செக்டார் பேசிக்காக எதை இன்வால்வ் பண்ணோம், இண்டஸ்ட்ரீஸ் பற்றி இருக்கும். ஸோ எப்படி அக்ரிகல்ச்சரில் வந்து க்ரீன் ரெவல்யூஷன் அதுக்கப்புறம் 5 இயர் பிளான்ஸில் எப்படி இன்க்ளூட் பண்ணாங்க டெவலப்மெண்ட், அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துக்கு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இல்லை பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸில் என்னென்ன மாதிரி பிளான்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க, கரண்ட்லி எப்படி இருக்குது, கரண்ட்லி என்னென்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அது எல்லாமே ஒரு ஓவர்வியூவாக இருக்கும் சரிங்களா. இந்த டாப்பிக்லேருந்தும் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அந்த டெஸ்ட்டில் பார்த்தேன். இது ஒரு வாட்டி இந்த கிளாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கொஷின்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அன்எம்ப்ளாய்மெண்ட்டோட டைப்ஸ் பார்ப்போம். இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லேயே நான் ஒரு ஓவர்வியூ கொடுத்துருப்பேன், நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட்டோட டைப்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. அன்எம்ப்ளாய்மெண்ட் டைப்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுக்காக என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, இன்றைக்கி ஒரு 5 ஸ்கீம்ஸ் பார்ப்போம் சரிங்களா. அலாங் வித் தட் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ஒரு தமிழ்நாடு பற்றி ஒரு டாபிக் அனுப்பிட்டுருப்போம், அதையும் கவர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 16 கொஷின்ஸ் வச்சுருக்கேன், 15 கொஷின்ஸ் வச்சுருக்கேன் லாஸ்ட் கிளாஸ் வச்சு. அதை சால்வ் பண்ண முடியுதா பாருங்கள், அப்படி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் மேக்ஸிமம் 2 to 3 மினிட்ஸ் தான் ஒரு கொஷினுக்கு மேக்ஸிமம் 2 to 3 மினிட்ஸ் தான் எடுத்துக்கணும், அதுக்கு மேலே எடுத்துக்காதுங்க. 15th ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட் நீங்கள் ரஃபாக ஆன்சர் எழுதிக்கோங்க, ஸோ தட் நீங்களே அனலைஸ் பண்ணிக்கலாம் 15க்கு எவ்வளோ எடுக்கிறது சொல்லிட்டு. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? டேரெக்டாக கேட்டிருக்காங்க 15th ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட் யார். இதே மாதிரி இந்த வாட்டி 16th ஃபினான்ஸ் கமிஷனுக்கும் கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்த மெயின் எய்ம் ஆஃப் டெஃபிசிட் ஃபினான்சிங். போன கிளாஸில் பார்த்தோமா ஃபிஸ்கல் பாலிசியில் டெஃபிசிட் ஃபினான்சிங். டெஃபிசிட்னா எப்படி பார்த்தோம், எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமாக இருக்கும், வருவாயை விட செலவு அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ டெஃபிசிட் அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ டெஃபிசிட் ஃபினான்சிங் அந்த மாதிரி ஒரு டெஃபிசிட் வர்றப்போ, பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறப்போ அப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா அதுக்கேற்ற செலவுகள் பண்ணும், அதுக்கேற்ற மாதிரி கடன் வாங்குவாங்க. ஸோ மெயினாக அதோட டார்கெட், அதோட கோல் என்ன அப்படி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டாக, எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியாக, ஈக்குவாலிட்டியாக, ஆப்பர்ச்சுனிட்டியாக. உங்களுக்கு மோரல்லஸ் எல்லா ஆப்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் மெயின் ஃபோக்கஸ் என்னங்கிறது தான் ஆன்சர். சேம் அகெயின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான், டிஎன்பிசியில் கேட்ட கொஷின். டெவலப்மெண்ட் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸ்டெபிலிட்டியும் ஆன்சர் தான், நான் ஸ்டெபிலிட்டி தான் போட்டுட்டு வந்தேன், பட் ஆன்சர் கீ படி பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் தான் சரிங்களா. ஸ்டெபிலிட்டி அது நிலைத்தன்மையாக இருக்கணுன்றது முக்கியம் தான், பட் அதுக்கு முன்னாடி ஒரு பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத்தை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும், அதுக்கப்புறம் தான் அது ஸ்டெபிலைஸ் பண்ணணுன்னு பார்ப்பாங்க சரிங்களா. அந்த மாதிரி அந்த ஆப்ஜெக்டிவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இதுக்கு இருக்கும். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் 4 ஆப்ஷனுமே நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும், பட் அவங்க ஆன்சருக்கு வைக்கிறது வேறு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். அடுத்து ஒரு ஈஸி கொஷின் பாருங்கள். அசர்ஷன் வந்து ஜிஎஸ்டி ஹஸ் பீன் அ லேண்ட்மார்க் ரிஃபார்ம் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா ஷோகேசிங் தி ஸ்பிரிட் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். பார்த்தோமா, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் ஜிஎஸ்டியோட ஒரு ஆப்ஜெக்டிவ் பார்த்தோம். ரீசன் வந்து இட் இஸ் கவர்ன் பை த ஜிஎஸ்டி கவுன்சிலுங்கிற ஒருத்தவங்க இருப்பாங்க. இதை நான் கவுன்சில் பற்றி வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டியில் படிப்பீங்க, ஆர்டிகல் 269A அதில் வரும். ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று இருப்பாங்க, அதில் எல்லா ஸ்டேட்ஸுமே ஈக்குவல் பார்ட்னர்ஸான்னு கேட்குறாங்க. கரெக்ட். அப்போ ஆப்ஷன் வந்து பி, ரெண்டுமே கரெக்டு. இதுக்கான ரீசன் தான் அது சரிங்களா. நீத்தி ஆயோகில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்ஸ்க்கு யூனியன் டெரிட்டரிஸோட எல்லாரோட ரெப்ரசன்டேஷன் இருக்காது, பட் இதில் ஜிஎஸ்டி கவுன்சிலில் எல்லாருமே ஈக்குவல் பார்ட்னர்ஸாக தான் இருப்பாங்க, எல்லாருக்குமே ஒரே சிமிலரான ஓட்டிங் ரைட்ஸ் தான் இருக்கும். அகெயின் இது பாருங்கள், இதுவுமே 4 ஆப்ஷன் கன்ஃபியூசிங்காக இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள் 4 ஆப்ஷனுமே கன்ஃபியூசிங்காக இருக்க மாதிரி இருக்கும், பட் மெயின் டார்கெட் என்னன்னு யோசிங்க. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் போனாட்டி ஸ்கீம்ஸ்லேயும் பார்த்தோம் கரெக்டுங்களா. என்ன ஸ்கீம் பேசிஸில் இதை எனேபிள் பண்ணியிருக்காங்க, நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், அகெயின் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் ஒரு ஸ்கீம் இருந்திருக்கும். ஸோ அதுக்கு கீழே இந்த பிடிஎஸ் ஸ்கீம் போட்டிருப்பாங்க. அதில் என்ன மெயினாக அவங்க டார்கெட் பண்ணுறாங்க, கோல் என்ன, ஃபுட் செக்யூரிட்டி சரிங்களா. அதனால தான் அந்த ஸ்கீம் வச்சு ரெஃபரன்ஸ் படிங்க, நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் தான் அது பேர். ஸோ அப்போ கோல் வந்து ஃபுட் செக்யூரிட்டியாக தான் இருக்கும்.
அகெயின் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் அதோட ஒரு ஆப்ஜெக்டிவ் அதோட ஃபீச்சர்ஸ் தான். பட் மெயின் கோல் ஃபுட் செக்யூரிட்டி. ஏன்னா ஆக்ட் பேரே நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் எப்போ அந்த ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அந்த இயர் முக்கியம். நேஷ்னல் லெவலில் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து 2013 நேஷ்னல் லெவலில் 13, தமிழ்நாடில் 16. அது 10th புக்கில் வித் டேட்டோடு இருக்கும். November 1, 2016 கொடுத்துருப்பான். அகெயின் இது பார்த்தீங்களா, இது கேட்டிருக்காங்க 2013 நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2016. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அந்த SDG 17 கோல்ஸ் இருக்குல்ல, அது ஓரளவுக்கு மெமரைஸ் பண்ணியிருக்கீங்களா? இது கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அந்த ஆர்டரில் இப்போ 1 to 17 இருக்குங்களே, அதை அந்த ஆர்டரில் அசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு எது செகண்ட் எது 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. 3-1 கரெக்ட். நோ பாவர்ட்டி வந்து ஃபஸ்ட்டு கோல். அப்புறம் தான் 0 அங்கே வரும் நமக்கு. 3rd கோல் குட் ஹெல்த். 4th கோல் குவாலிட்டி எஜுகேஷன். 5th என்ன, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வரும். ஈக்குவாலிட்டி. நெக்ஸ்ட்டு அகெயின் ஈஸியான கொஷின். The term operation flood, இது போன கிளாஸில் சொல்லியிருப்பேன். அகைன் க்ரீன் ரெவல்யூஷன் கூட அந்த ரெயின்போ ரெவல்யூஷன் பார்த்தோமா, அதில் ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் ப்ரொடக்ஷனோட தான் ஆப்ரேஷன் ஃப்ளட். ஏன் இந்த பேர் வச்சுருப்பாங்கன்னா, யார் இது சேம் எப்படி க்ரீன் ரெவல்யூஷனுக்கு வந்து MS சுவாமிநாதன் ரிலேட்டடோ அதே மாதிரி ஆப்ரேஷன் ஃப்ளட் வந்து வர்கீஸ் குரியன்கிறவர் ரிலேட்டட். சரிங்களா, அமுல் பற்றி கூட சொன்னல சேம். ஸோ ஆப்ரேஷன் ஃப்ளட் வந்து மில்க் ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்டது. இது வந்துச்சு பாருங்க, ஃபேவரட் கொஸ்டின். சூஸ் தி கரெக்ட் மேட்சஸ். அவங்க வந்து எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. சூஸ் தி கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா? ஃபர்ஸ்ட்டு தப்பு. 10th செகண்ட் ஒன் 10th ஃபினான்ஸ் கமிஷன் ஓகே. 6th ஃபினான்ஸ் கமிஷன் ராஜமன்னார் தப்பு. ஓகே, இதுலேயே நம்மளுக்கு 2 ஆப்ஷன் போயிடுச்சு. ஒன் தப்பு 2 மட்டும் தான் கரெக்டு. இருங்க, செகண்ட் ஒன் கரெக்டு படிச்சிட்டிங்க. ஏன்னா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 10th பந்த் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 10th ஃபினான்ஸ் கமிஷன் செகண்ட் ஒன் கரெக்டு. அதை வச்சு எலிமினேட் பண்ணுங்க. 2 and 4 2 and 3. ஏன்னா டி தப்பு, 1 தப்பு, எலிமினேட் பண்ணிடலாம். எல்லாரும் நோட் பண்ணியிருப்பீங்களா? அட்லீஸ்ட் பார்த்தாச்சு சொல்லுங்க. இதுவும் இது ஃபயர் பிளான்லாம் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, டூ அண்ட் 4 தான் கரெக்ட். சரிங்களா, 6th வந்து ராஜமன்னார் தப்பு. மகாவீர் ராமானந்தா ரெட்டி வரும். 6th தப்பு. 9th வந்து கரெக்ட். அதான் சொல்லல, ராஜமன்னார் இவரை ஃபோக்கஸ் பண்ணி கண்டிப்பாக கொஷின் இருக்கும். ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி கேட்டாங்கன்னா இவர் எந்த ஃபினான்ஸ் கமிஷன் எது அது எல்லாமே கண்டிப்பாக கேட்பாங்க. இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அன்றைக்கி ப்ரீவியஸ் இயர் கொஷின் காமிச்சதில் மேட்ச் கேட்டிருப்பாங்க. மேட்ச் மாதிரி தான் 2 கொஷின்ஸ் வந்துருக்கும். பட் இது லாஸ்ட் இயர் கொஷினில் கரெக்ட் மேட்ச், கரெக்ட் பேர், இன்கரெக்ட் பேர் அந்த மாதிரி கேட்டுட்டாங்க. இப்போ இப்படி ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ஓரளவு கெஸ் பண்ணலாம், எலிமினேட் பண்ணலாம். இந்த ஆப்ஷனை தூக்கிட்டு ஒன்லி 1 பேர், ஒன்லி 2 பேர் அந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா இன்னும் நம்மளுக்கு சிக்கலாகிடும். அப்போ நீங்கள் கம்பல்சரி 15மே படிச்சிருக்கணும். 16th ஃபினான்ஸ் கமிஷன் ஹெட் யார்? 16th ஃபினான்ஸ் கமிஷன் அரவிந்த் பாண்டே. கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் தி ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் இன் இந்தியா? ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன் எது இல்லைன்னு கேட்குறாங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் யூனியன் பட்ஜெட் ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷனா? அப்படியா? சாரி, நல்லா பாருங்க. நீங்கள் மற்ற ஆப்ஷன் படிக்கவே தேவையில்லை, ஃபஸ்ட்டு ஆப்ஷனே கரெக்டு. யூனியன் பட்ஜெட் ப்ரிப்பரேஷன்லாம் அவங்க ஃபினான்ஸ் கமிஷனோட வேலை என்ன? ஃபினான்ஸ் கமிஷனுக்கும் பட்ஜெட் ப்ரிப்பரேஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. யூனியன் பட்ஜெட் யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க?
மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தானே பண்ணுறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ அவங்க தான் பண்ணுவாங்க. ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன் எல்லாமே என்ன சொல்லியிருக்கோம், நாட் பைண்டிங். ஸோ அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அட்வைசரி ரோலாக தான் இருக்கும். ஸோ இந்த டாக்ஸஸ் எப்படி பிரிக்கணும் யூனியன்கோ ஸ்டேட்ஸ்க்கோ அதை பற்றின அட்வைஸ் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு. இன்னொன்று எப்படி அந்த கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட் ஸ்டேட்ஸ்க்கு வந்து கடனுதவி எப்படி கொடுக்கறது அதை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் பிரசிடென்ட் வந்து வேறு எதனா அட்வைஸ் கேட்டாருன்னா அதை பற்றியும் அவங்க சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்வைசரி ரோலாக தான் இருக்கும். பட் இது ப்ரிப்பரேஷன் ஆஃப் யூனியன் பட்ஜெட் கிடையாது. இது டேரெக்டாக அவங்களுக்கு அதிக பவர் கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் தப்பு. நாட் த ஃபங்க்ஷன் கேட்குறாங்க இது. சரிங்களா? அகெயின் ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு வாட்டி பாருங்கள். சரிங்களா? ஃபினான்ஸ் கமிஷன் வந்து நாட் பைண்டிங். அவங்களோட டிசிஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒன்லி சஜஷன்ஸ் கொடுப்பாங்க, ரெக்கமெண்டேஷன்ஸ், அட்வைஸஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் ஆர் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்? அகெயின் அதே கொஷின், பட் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து 2 ஆப்ஷன் உங்களுக்கு கன்ஃபியூஸ். ஒரு ஆப்ஷன் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். எந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம்? இட் ஃபோக்கஸஸ் ஆன் தி ஃபேமிலி ஆஃப் மிலிட்ரி பர்சனல். அவங்க மிலிட்ரி பர்சனலாக மிலிட்ரியில் வேலை செய்கிறவங்களோட ஃபேமிலியை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறது சொல்கிறாங்க. அது தப்பு தானே? அதை எலிமினேட் பண்ணுறீங்க. இப்போ 1 and 3 பாருங்கள். 1ல் இட் இஸ் பேஸ்ட் ஆன் இன்கம் ஸ்டேட்டஸ். ஸோ பிடிஎஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் சொன்னேன், யூனிவர்சல் பிடிஎஸ், டார்கெட்டட் பிடிஎஸ். நம்ம தமிழ்நாட்டில் we are following universal PDS ஃபாலோ பண்ணுறோம். யூனிவர்சல் பிடிஎஸ் ஃபாலோ பண்ணுறோம். பட் மற்ற ஸ்டேட்ஸில் டார்கெட்டட் பிடிஎஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ்லாம். அதில் வந்து டார்கெட்டட்னா நான் என்ன சொன்னேன், ஒரு சில ஃபேமிலிஸ்க்கு மட்டும்தான் அந்த பிடிஎஸ் சப்ளைங்கிறது போய் சேரும். அந்த ஒரு சில ஃபேமிலிஸ் என்ன க்ரைட்டீரியாவில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா இன்கம் ஸ்டேட்டஸ் வச்சு தான், அவங்களோட வருமானம், ஆண்டு வருமானம் வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ இங்கே தமிழ்நாடு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் கேட்டாங்கன்னா இது வராது. ஜென்ரலாக பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் சொல்லியிருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு எடுத்திருக்காங்க. ஆன்சர் கீ படி பார்த்தீங்கன்னா அப்போ ஆப்ஷன் 1, 3 கரெக்டுங்களா பாருங்கள். இட் என்ஷூர்ஸ் பை மேக்கிங் அவைலபிள் எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆஃப் குட்ஸ் குவாலிட்டி அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் எவ்ரி மந்த்ஸும் கொடுக்குறாங்க. கரெக்ட். அப்போது ஆப்ஷன் 1 and 3 தான் கரெக்ட். சி ஆன்சர் கீ படி பார்த்தீங்கன்னா 1 and C. நம்ம 1க்கு கன்ஃபியூஸ் ஆகும். பட் இங்கே டிஎன் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருந்தாங்கன்னா 1 நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா டிஎனில் நம்ம ஃபாலோ பண்ணுறது யூனிவர்சல் பிடிஎஸ். அகைன் நம்ம அந்த ஸ்கீம் பார்த்தோம், பட் ஸ்கீமை டேரெக்டாக கேட்காம அதோட இம்ப்ளிமெண்டேஷன் வச்சு நடைமுறையில் என்ன இருக்கோ அதை வச்சு கொஷின் கேட்டிருக்காங்க. அகைன் இது பாருங்கள், அண்டர் தி சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் ஹை இன்ஃப்ளேஷன், கண்ட்ரியில் வந்து ஹை இன்ஃப்ளேஷன் இருக்கான், அப்போது ஃபிஸ்கல் பாலிசி மெஷராக என்ன எடுப்பாங்க? மானிட்டரி பாலிசியில் டூல்ஸ் பார்த்தோம், குவான்டிடேட்டிவ் டூல்ஸ், குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ். பட் ஃபிஸ்கல் பாலிசியில் என்னென்ன மாதிரி டூல்ஸ் பார்த்தோம்? ஒன்று டேக்ஸு, சப்சிடிஸ் கொடுப்பாங்க, இல்லை பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பப்ளிக் ஸ்பெண்டிங், அதானே பார்த்தோம். அப்போது இன்ஃப்ளேஷன் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன சுச்சுவேஷன் இருக்காங்க? மணி சப்ளை அதிகமாக இருக்குது பப்ளிக் கிட்ட. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணணும். அவங்க மணி சப்ளை பப்ளிக் கிட்ட அதிகமாக இருக்குது, கவர்மெண்ட் வந்து அதை ரெடியூஸ் பண்ண பார்த்தாங்கன்னா இந்த 3த்தில் என்னென்ன பண்ணுவாங்க பாருங்கள். சேம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்து அதே தான். ஆல்ரெடி பப்ளிக் கிட்ட மணி அதிகமாக இருக்குது, அப்போ அகெயின் கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்டிங் அதிகம் பண்ணுவாங்களா? கம்மி பண்ண தான் பார்க்கணும். இன்னும் அதிகம் பண்ணால் இன்ஃப்ளேஷன் ஏறிட்டே தான் போகும். ஸோ ஆப்ஷன் 1 எலிமினேட்டட். டேக்ஸ் ரேட்டை ரெடியூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. டேக்ஸ் ரேட்டை ரெடியூஸ் பண்ணால் இன்னும் தான் மணி சப்ளை வந்து அதிகமாகிட்டே இருக்கும், இவங்ககிட்ட காசு வராது. ஸோ 2ம் தப்பு. 3rd ஒன் பாருங்கள், ரெடியூசிங் தி சப்சிடிஸ் கிவன் டு த ஜென்ரல் பப்ளிக். இது கரெக்டாக? ஸோ சப்சிடிஸ்னால் மானியம், ஊக்கத்தொகை அந்த மாதிரி கொடுக்கறதுலாம் ரெடியூஸ் பண்ணால் மணி சப்ளை கம்மியாகும். அகைன் இன்ஃப்ளேஷன் பற்றி கொஷின்னாலே நீங்கள் டேரெக்டாக மணி சப்ளையோடு ரிலேட் பண்ணிக்கோங்க. மணி சப்ளை அதிகமாக இருந்தால் மானிட்டரி பாலிசியாக இருந்தாலும் கம்மி பண்ண தான் பார்ப்போம், ஃபிஸ்கல் பாலிசியாக இருந்தாலும் கம்மி பண்ண தான் பார்ப்போம். அதில் டேரெக்டாக டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம், இல்லை டூல்ஸாக யூஸ் பண்ணாமல் டேக்ஸு, சப்சிடிஸ், கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங் வச்சு பண்ணுறோம். சரிங்களா? when Reserve Bank of India reduces the repo rate, again monetary policy question, repo rate reduce பண்ணாங்கன்னா அப்போ என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. ரெப்போ ரேட்னா என்னது? இட் இஸ் a rate at which RBI வந்து மற்ற பேங்க்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அப்போது அந்த ரேட்டை கம்மியாக வச்சாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்கள். சப்போஸ் இங்கிலீஷில் புரியல, நம்மளுக்கு சில வேர்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்போ நம்மளுக்கு ஈஸியாக நம்ம தமிழில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியலாம். ரெப்போ ரேட்டை ரெடியூஸ் பண்ணாங்கன்னா இல்லை, ஒரு ஆப்ஷன் தான். ரெப்போ ரேட் கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ பாரோயிங் வந்து
நிறைய பாரோ பண்ணலாம் கரெக்ட்டுங்களா. இப்போ ஆர்பிஐ மற்ற பேங்க் கொடுக்குற கடன் கொடுக்குற ரேட்டு கம்மியாக இருக்குது. அப்போ மற்ற பேங்க் என்ன பண்ணுவாங்க, நிறைய கடன் வாங்குவாங்க ஆர்பிஐ கிட்டேருந்து. பேங்க்ஸ்க்கு நிறைய காசு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக மக்கள்கிட்ட பணம் நிறைய போகும். ஸோ அப்போது ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். இன்க்ரீசஸ் த லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆஃப் கமர்ஷியல் பேங்க். கமர்ஷியல் பேங்க்ஸ் பீப்புளுக்கு கொடுக்குற லோன் அமௌண்ட் வந்து அதிகமாகும். செகண்ட் ஏன் தப்பு, ரெடியூசஸ் தி பாரோயிங் பவர். இல்லை, இன்னும் தான் அவங்க கடன் வாங்கன்னு நினைப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருந்தால், லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருந்தால் நிறைய தான் கடன் வாங்குவாங்க, ரெடியூஸ் ஆகலை. இட் லீட்ஸ் டு டீஃப்ளேஷன். டீஃப்ளேஷன்னா என்னென்னா, இன்ஃப்ளேஷனாக நான் சொல்லியிருக்கேன், மணி சப்ளை அதிகமாக இருக்கும், ப்ரைஸஸ் கூட்ஸோட ப்ரைஸஸ் வந்து அதிகமாகிறது இன்ஃப்ளேஷன். டீஃப்ளேஷன்னா அப்படியே அதோட ஆப்போசிட், ப்ரைஸஸ் ஆஃப் த கூட்ஸ் வந்து கம்மியாகும். ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் பாரோயிங்க ஈஸியாக ஆக்கிட்டீங்கிறதுக்காக ப்ரைஸஸ் வந்து அடி வாங்குமான்னு கேட்டால் ஆகாது. டீஃப்ளேஷன் ஒரு எக்கனாமியில் நடக்கிறது ரொம்ப ரேர் தான், டைரெக்டாக டீஃப்ளேஷன் நடக்காது. ஸோ ஆப்ஷன் 3 தப்பு. இன்க்ரீஸ் இன் பப்ளிக் சேவிங். இப்போது கடன் வந்து நம்மளுக்கு கம்மி அமௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கிடைக்குது. அப்போ மக்கள் வந்து இன்னும் கடன் வாங்கி செலவு பண்ணணும்னு நினைப்பாங்களா, இல்லை சேர்த்து வைக்கணும்னு நினைப்பாங்களா? கடன் வாங்க தான் நினைப்பாங்க. அப்போ பப்ளிக் சேவிங்ஸ் டிக்ரீஸ் தான் ஆகும், பப்ளிக் சேவிங் அதிகமாகாது. சரிங்களா. மணி சப்ளை இன்னும் தான் அதிகமாகும். ரெடியூஸ்டு ரெப்போ ரேட்னாலே மணி சப்ளை இன்னும் அதிகமாக போகுது. கம்மி இன்க்ரீஸ்டுனா மணி சப்ளை கம்மியாக போகுது. இது மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க நிறைய, ரெப்போ ரேட் மட்டும். ஓகே, இது வந்து 16th ஃபினான்ஸ் கமிஷன் டைரெக்டாக என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. இல்லை வெர்டிக்கல் டெவல்யூஷன், ஹாரிசான்டல் டெவல்யூஷன் பார்த்தோமா? வெர்டிக்கல் டெவல்யூஷன்னா ஸ்டேட் சென்டர்லேருந்து ஸ்டேட்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் விகிதம் போகுது? 40. கரெக்டாக சொல்லுங்கள். 41 42 40 ஒரே பர்சன்டேஜ் தான். 15th ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து சேஞ்சே பண்ணல இந்த பர்சன்டேஜ். 41 மறக்கக்கூடாது, 41% சரிங்களா. கண்டிப்பாக கேட்பாங்க இது. அந்த 41% எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் ஒரே மாதிரி போகுமா? கிடையாது. அது ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு மாதிரி போகும். அதுக்கு தான் நம்ம நிறைய க்ரைட்டீரியா பார்த்தோம்ல, அந்த க்ரைட்டீரியா வச்சு கொஸ்டின் அகைன். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ஹாரிசான்டல் டெவல்யூஷன். ஒரு டேபிள் மாதிரி பார்த்தோமா, இன்கம் டிஸ்டன்ஸ்க்கு, பாப்புலேஷனுக்கு, பாப்புலேஷன் வைஸ் பார்த்தா தமிழ்நாடுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது, அந்த மாதிரிலாம் பார்த்தோம்ல. ஸோ அதில் கேட்குறாங்க, இந்த வெயிட்டேஜ் ஃபார் இன்கம் டிஸ்டன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு 42.5%. அந்த டேபிள் ஒன்று பார்த்தீங்கனாலே போதும், ஆன்சர் பண்ணிடலாம். அது கரெக்டாக இன்கம் டிஸ்டன்ஸ் வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷனில் 45% இருந்துச்சு, கம்மி பண்ணியிருந்தாங்க. கரெக்ட், 42.5. அப்புறம் நியூ க்ரைட்டீரியா கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க வித் 10% வெயிட். கரெக்டு தானே? 15th ஃபினான்ஸ் கமிஷனில் இது இருந்திருக்காது, கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபிங்கிற க்ரைட்டீரியா இருந்திருக்காது. டேக்ஸ் எஃபர்ட்ஸ்னு ஒரு க்ரைட்டீரியா இருந்திருக்கும், அதை தூக்கிட்டு இந்த வாட்டி இதை போட்டிருப்பாங்க. அந்த ஒரு டேபிளில் தான் இது எல்லாமே இருக்குது, அது படிச்சிங்கனாலே போதும். ஸோ ஆப்ஷன் வந்து சி கரெக்ட், போத் 1 and 2 கரெக்ட். அடுத்து லாஸ்ட்டாக ஒரு அந்த ஸ்கீம்ஸ் பார்த்தோம்ல, அந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. என்ன ஃபசல் பீமா யோஜனானா என்ன ரிலேட்டட் ஸ்கீம் இது? பீமா யோஜனா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு இது கூட சொன்னேன், ட்ரிக் கூட சொன்னேன். இன்சூரன்ஸ் ரிலேட்டட் ஸ்கீமா? கிராப்ஸ்க்கு இன்சூரன்ஸ் ரிலேட்டட் ஸ்கீம். அதில் காரஃப், ராபி, அப்புறம் மற்ற சம்மர் கிராப்ஸ் 3 ப்ரீமியம் ரேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் காரஃப் கிராப்ஸ்க்கு என்னன்னு கேட்குறாங்க. 2%. ராபி கிராப்ஸ்க்கு 1.5. காரஃப் கிராப் இப்படி சிம்பிளாக ஞாபகம். காரஃப் கிராப்ஸ் என்ன வரும்? பேடி, கிரவுண்ட்நட், நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற கிராப்ஸ் எல்லாமே காரஃப் கிராப்ஸில் வரும். நிறைய பயிரிடுற கிராப்ஸும் அதான். ஸோ அதுக்கு அதிகமான ப்ரீமியம் 2%. 2% ஃபார்மரும் கட்டுவாங்க, மீதி 2% கவர்மெண்ட்டும் உங்களுக்கு கொடுக்கும். இன்கேஸ் ஏதாச்சும் அந்த கிராப்ஸ்க்கு வந்து பாதிப்பு ஆயிடுச்சு, அறுவடை பண்ணிட்டதுக்கப்புறமும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடியுமே ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த அவங்க கட்டின ப்ரீமியம்க்கு வரைக்கும் இருக்க அந்த அமௌண்ட்டை இன்சூரன்ஸாக கொடுத்துருவாங்க கவர்மெண்ட்டே. காரஃப் கிராப்ஸுக்கு 2%, ராபி கிராப்ஸ்க்கு 1.5. ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ், அதாவது அந்த ஜயத் கிராப்ஸ்னு படிப்பீங்களா, சம்மர் கிராப்ஸ், ஃப்ரூட்ஸ்லாம் வரும், வாட்டர்மெலன், சன்ஃப்ளவர், அந்த மாதிரிலாம். அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 5% அதிகமானது. அதில் ப்ரீமியம் ரேட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம ஃப்ரைடே தான் எடுத்ததுனால நீங்கள் கோத்ரூ பண்ணல, டைம் இல்லையா உங்களுக்கு? அந்த நம்ம மெட்டீரியல்ஸ் வரைக்கும் பாருங்கள் போதும், சரிங்களா? ஏன்னா ஒரு ஸ்கீமுக்கு நான் மேக்ஸிமம் 2 ஸ்லைட் தான் போட்டிருப்பேன், அது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், வேறு எதுவும் அடிஷ்னலாக பார்க்கலாம். அடுத்த ஒரு ஸ்கீம் பார்த்தோமா, பிஎம் கிசான் ஸ்கீம். 6,000 rupees இன்கம் சப்போர்ட் கொடுப்பாங்க டைரெக்டாக. ஸோ இட் இஸ் அ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் டைரெக்டாக யூனியன் கவர்மெண்ட் தான் அந்த 6,000 அனுப்ப போகிறாங்க.
with an income support of 6,000 per year to all landholding families தானே பார்த்தோம். எல்லாருக்குமே அந்த 6,000 rupees இருக்கு. அடுத்த கொஸ்டின், அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. the financial benefit 3 installment தான், 2 installment கிடையாது. 6,000ங்கிறத 2,000 2,000 2,000ன்னு 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக செட்டில் பண்ணுவாங்க, 2 கிடையாது. ஸோ 2 எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஷன் 1 கரெக்டுங்களா? சேம் என்ன ஸ்கீமோட ஆப்ஜெக்டிவ் என்னன்றதுல டைரெக்டாக கொஸ்டின் கேட்டிருக்கான். இது இயர் அகெயின் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்பான். மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம், அந்த மண் வள திட்டம். ஃபஸ்ட்டு சாயில் ஹெல்த் கார்ட்லேருந்து வாங்க. சாயில் ஹெல்த் கார்டு 2015 நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் 2007 ஃபஸ்ட்டு வந்தது அதான் 2007. ஸோ B1A3 போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆப்ஷன் வந்துடும் 3124. நாம் வந்து 2016, இது வந்து 2019. சரிங்களா? சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம் ஞாபகம் இருக்குல்ல? மண் வளம் ஆர்கானிக் ஃபார்மிங் டார்கெட் பண்ணி கார்டு கொடுப்பாங்க. அதில் ஃபெர்டிலைசர் பற்றி இது இரிகேஷன் அதெல்லாம் பார்த்தோம். நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷனில் தான் அந்த ஆக்ட் போட்டிருப்பாங்க. பிடிஎஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அதெல்லாம் நடந்திருக்கும். நாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைன் மார்க்கெட் ஃபார்மர்ஸ்க்கும் சரி ட்ரேடர்ஸ் எல்லாருக்குமே வந்து இதுவாக இருக்கும். அப்புறம் கிசான் மான்தன் யோஜனாங்கிறது என்ன பெனிஃபிட்? அதில் பென்ஷன் ஸ்கீம். இந்த பென்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபார்மர்ஸுமே கிடையாது. ஒன்லி ஸ்மால் அண்ட் மார்ஜினல் லேண்ட் ஹோல்டிங் 2 ஹெக்டாருக்கு கம்மியாக லேண்ட் இருக்கிற ஃபார்மர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் பென்ஷன் ஸ்கீம். சரிங்களா? இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அகைன் சொல்கிற ஸ்கீம்ஸ் இல்லாமல் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. ஏன்னா ஸ்கீம்ஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் அவங்க லிங்க் பண்ணிவிடுவாங்க. இல்லைனா எக்கனாமிலையும் ஒரு யூனிட்டாக இருக்குது. இதில் அவங்களுக்கு வந்து இப்போ 20 கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? டிஎன்பிசியில் கொஸ்டின் வைஸ் சிலபஸ் கொடுத்துருக்காங்களே, 20 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்கன்றது கிடையாது. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ்லாம் கேட்கல. அவங்க எப்படி மேட்ச் பண்ணிவிடுவாங்கன்னா இதில் நாங்கள் ஸ்கீம்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஸ்கீம்ஸ் வந்து எல்லா யூனிட்லையுமே அவங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாலிட்டிலையும் ஸ்கீம் ஆட் பண்ணலாம், எக்கனாமிலையும் ஆட் பண்ணலாம், யூனிட் 6லையும் ஆட் பண்ணலாம். ஸோ வந்து ஸ்கீம்ஸ் மட்டும் நீங்கள் இக்னோரே பண்ணக்கூடாது. நம்ம என்ன கொடுக்குறோன்னா இயர் கொடுக்குறோம், என்ன டைப் ஆஃப் ஸ்கீம் அது, என்ன மினிஸ்ட்ரியில் இருக்குது, ஆப்ஜெக்டிவ் என்ன, அவ்வளோதான். அது போதும். தமிழ்நாட்டில் எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவ்வளோதான் பார்க்குறோம். அதுக்கு மேலே நீங்கள் பார்க்கவே வேண்டாம். நீங்கள் மற்ற வேறு இன்ஸ்டியூட் மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீமுக்குமே ஒரு 10 பேஜ் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் நீங்கள் பார்க்க வேணாம். ஈஸியாக தான் நான் கொடுத்துருக்கேன், இது மட்டும் பாருங்கள். சரிங்களா? ஓகே. இப்போ இன்னைக்கு லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் பெண்டிங் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி. எப்படி நம்ம வந்து இந்த நேஷ்னல் மார்க்கெட் வந்து ஆல் இண்டியா லெவலில் ஒரு வெப்சைட் மார்க்கெட் சொன்னோமோ, அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டின்னு ஒரு வேளாண் சந்தை குழுன்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த உழவர் சந்தைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து இதை பேஸ் பண்ணி தான் அதை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. சரிங்களா? ஸ்டாட்யூட்டரி பாடினா என்னது? பேஸ்ட் ஆன் ஏதாச்சும் ஆக்ட் வச்சு இது ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் ஒரு ஆக்ட் வச்சு இதை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யார் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே இந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டிஸ் இருக்கும். எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே இருக்கும். எதுக்காக ஆப்ஜெக்டிவ்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ட்ரேடு, இல்லை ஹார்டிகல்ச்சர்னா ஃப்ரூட்ஸ் பேஸ் பண்ண ட்ரேடு, லைஃப் ஸ்டாக்னா நம்ம டைரி ஃபார்மிங்கில், இது மூலமாக நம்மளுக்கு ஃபார்மிங்கில் வர ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த மார்க்கெட்டில் போய்ட்டு கொண்டு போய் சேர்க்கணும். அகெயின் டு பெனிஃபிட் த ஃபார்மர்ஸை பெனிஃபிட் பண்ணுறதுக்காகவும் நியாயமான விலையில் அவங்களுக்கு வந்து அந்த ட்ரேடிங் நடக்கணும், கன்சியூமர்ஸ்க்கும் ப்ரைஸ் ப்ரொடெக்ஷன் அதிகமாகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் இது கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இப்போ இருக்க அந்த ஈனாமுக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு இன்ஸ்பிரேஷன்ற மாதிரி சொல்லலாம். ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட சப்போர்ட் மட்டும் இல்லாமல் ப்ரைவேட்டோட பார்ட்னர்ஷிப்பும் அகெயின் அந்த பிபிபி மாடல் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்புறம் ஃபார்மர்ஸ்க்கு வந்து மார்க்கெட் லெட் எக்ஸ்டென்ஷன், மார்க்கெட்டுக்கு வந்து அவங்க மார்க்கெட் அவங்களா தேடி போகவே இல்லாமல் ஒரு காமனாக ஒரு கமிட்டி, ஒரு காமனாக ஒரு மார்க்கெட்டுங்கிற அமைப்பு கொடுக்குறப்போ ஃபார்மர்ஸ்க்கும் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அப்புறம் டிரான்ஸ்பரன்சி இன் ப்ரைசிங் சிஸ்டம். ஸோ ஒரு பர்டிகுலர் க்ராப்னா இவ்வளோ கிலோவுக்கு இவ்வளோ தான் நம்மளுக்கு மார்க்கெட்டில் போகும் அப்படின்னு டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த ப்ரைசிங் பாலிசி இருந்தால் தான் ஃபார்மர்ஸும் ஏமாற மாட்டாங்க, கன்சியூமர்ஸும் ஏமாற மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈனாம் போர்ட்டல் பார்த்தீங்களா அதே டாபிக்ஸ் தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு ஸ்டேட்ஸ்லையுமே இருக்கும். இது ஏன் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் ஆக்ட் அகைன் சொன்னால ஸ்டாட்யூட்டரி பாடிங்கிறதுனால
இந்த ஆக்ட் பேஸ் பண்ணி தான் அதை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இது எப்போத்துலேருந்து இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 1987 அந்த ஆக்ட் போட்டிருக்காங்க. 1991 நம்ம தமிழ்நாட்டில் இதில் இருக்குது. டைரெக்டாக அந்த வேளாண் குழுன்னு சொல்லாமல் நம்ம வந்து இதை வந்து இந்த உழவர் சந்தை அந்த மாதிரி நேம்ஸில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ. சரிங்களா? இதில் இம்பார்ட்டன்ட் டேட்டா நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு எங்கே ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெகுலேட்டட் மார்க்கெட்டுன்னு வந்துச்சு. ரெகுலேட்டட் மார்க்கெட்னா மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஃபார்மர்ஸோட ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு கவர்மெண்ட்டோட கோட்பாடுகள் உட்பட்டு நடக்கும். அது வந்து 1935 பிஃபோர் இண்டிபெண்டன்ஸே திருப்பூரில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா தமிழ்நாடு ரிலேட்டட்னால கேட்பாங்க. என்னென்ன இனிஷியலாக க்ராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1935 ஸ்டார்ட் பண்ணதில் வந்து கிரவுண்ட்நட், காட்டன் இந்த மாதிரி க்ராப்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு 1987 வந்ததுக்கப்புறம் 1991 அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டிஸாகவே இருக்குது. இதில் இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆக்டை யார் ஓவர் க்ரோ பண்ணுறாங்கன்னா ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் போர்ட், TNSAMBங்கிறத அப்ரிவேஷனும் பார்த்துக்கோங்க. இவங்க வந்து ஒரு அட்வைசரி பாடி தான், என்ன எஸ்டாப்ளிஷ்ட் இயருங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, பட் இது இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி சம்மந்தமாக என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் உழவர் சந்தைகள். ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மதுரையில் லான்ச் பண்ணியிருப்பாங்க 1999. அப்போ யார் சீஃப் மினிஸ்டர் இருந்திருப்பா? உழவர் சந்தை யார் லான்ச் பண்ண, எந்த சீஃப் மினிஸ்டர் லான்ச் பண்ணாங்க? கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர். அவர் தான் லான்ச் பண்ணியிருப்பாரு. எங்கே லான்ச் பண்ணியிருப்பாரு இம்பார்ட்டன்ட், மதுரையில் லான்ச் பண்ணியிருப்பார். சேம் செல்ஃப் ஹெல்ப் குரூப் சுய உதவி குழு லான்ச் பண்ணதும் அவர் தான், இதுக்கு முன்னாடி வருஷம் லான்ச் பண்ணியிருப்பார். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உழவர் சந்தையோட நோக்கம் என்ன? டு எலிமினேட் தி மிடில்மென் புரோக்கர்ஸ் யாரும் இல்லாமல் டேரெக்டாக ஃபார்மர்ஸ் போயிட்டு அந்த உழவர் சந்தைங்கிற மார்க்கெட்டில் போயிட்டு அவங்க டேரெக்டாக விநியோகம் பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். ஸோ டைரக்ட் ஃபார்மர் டு கன்சியூமர் ரீட்டெயில்னால் அந்த சேல்ஸ் வந்து நடக்க போகுது. ஸோ நடுவில் மிடில்மேன் இல்லாததுனால ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட் ஆக போகுது. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈனம், அது பார்த்தோம்ல, அது எலக்ட்ரானிக் ரிலேட்டட் ஒரு போர்ட்டல் மாதிரி. இப்போ கரண்ட்லி இதுவுமே நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் டிஜிட்டல் இதில். அண்ட் லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அகைன் இது டெர்மினல் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸஸ் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேஜர் நம்ம சிட்டி எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கட்டி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் இல்லாமல் ஃபிஷரிஸ்க்கு, அப்புறம் லைஃப் ஸ்டாக் ப்ரொடக்ஷன், இது எல்லாத்துக்குமே சேம் உழவர் சந்தை மாதிரி தான் இந்த காம்ப்ளெக்ஸஸ் இருக்கும். டிஎம்சி காம்ப்ளெக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய மேஜர் டவுன்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்னை, மதுரை, கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மற்ற எல்லா டவுன்ஸ்லையுமே மேஜராக இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாத்தோட நோக்கமும் ஒன்று தான், மிடில்மேன் எலிமினேட் பண்ணிவிட்டு ஃபார்மர் டு கன்சியூமர் டேரெக்டாக பெனிஃபிட்டாக அந்த சேல் நடக்கணும், ஃபுட் செக்யூரிட்டியும் என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இது லாஸ்ட் கிளாஸில் இந்த ஒரு டாபிக் விட்டு போயிருந்தது, அதனால கவர் பண்ணிட்டோம். இப்போ இன்னைக்கான மேஜர் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரிஃபார்ம்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ். இப்போது லாஸ்ட் கிளாஸில் வந்து அக்ரிகல்ச்சர் செக்டார் ஓரியன்டாக பார்த்தோம். ப்ரைமரி செக்டார் ரிலேட்டடாக என்னென்ன மாதிரி ரெவல்யூஷன் கொண்டு வந்தாங்க, என்னென்ன டெவலப்மெண்ட் இருந்துச்சு, என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்னு. இப்போ அடுத்த செக்டார் என்ன? செகண்டரி செக்டார்னாலே இண்டஸ்ட்ரீஸ். சரிங்களா? ஸோ இண்டஸ்ட்ரி லெவலில் வந்து இந்தியா இப்போ எப்படி இருக்குது, என்ன க்ரோத்தில் இருக்குது, தமிழ்நாடு என்ன மாதிரி இருக்குது, என்னென்ன பாலிசிஸ்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் கொண்டு வரப்போம். ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஆன டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருந்துச்சா, இண்டஸ்ட்ரி அவுட்புட் நிறைய இருந்துச்சா? கிடையாது. ஆஃப்டர் 1950க்கு அப்புறம், அதுவும் முக்கியமாக 5 இயர் பிளான்ஸ்க்கு அப்புறமா தான் இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வர ஆரம்பித்தோம். எந்த 5 இயர் பிளான் இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தை ஃபோக்கஸ் பண்ணுச்சு? ஃபஸ்ட்டா? செகண்ட் 5 இயர் பிளான். ஸோ அதை டிவைஸ் பண்ணது மலனோபிஸ் அண்ட் ஜவஹர்லால் நேரு, அவரையும் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ 1955க்கு அப்புறமா தான் கிட்டத்தட்ட 1960s தான் நம்மளுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துங்கிறதையும் நோக்கி நம்ம போயிட்டுருப்போம். அதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சு, பட் எல்லாமே பிரிட்டிஷ் ஸ்டார்ட் பண்ண இண்டஸ்ட்ரீஸாக இருந்துச்சு, இல்லை கொஞ்சம் எஜுகேட்டட் இந்தியன் மென் ஸ்டார்ட் பண்ண இண்டஸ்ட்ரீஸாக இருந்துச்சு. பட் ஓவரால் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் வந்து பெருசாக இல்லை. நம்ம அக்ரிகல்ச்சர் சார்ந்த ஒரு நேஷனாக தான் இருந்தோம். ஸோ அதை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன்ஸும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேஜராக இம்ப்ளிமெண்ட் பண்ண இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன். ஒரு பாலிசிஸ்லையுமே எப்படி இருக்கும்னா என்ன நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், இண்டஸ்ட்ரீஸை என்னென்ன டைப்பாக பிரிக்க போகிறோம் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். இப்போ நம்ம மேஜராக இண்டஸ்ட்ரீஸ் எப்படி பிரிக்கலாம்? பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் செக்டார், ஒரு கம்பெனியை பிரிக்கிற மாதிரி தான் மேஜராக இப்போ கிளாஸிஃபை பண்ணுவோம். ஆனால் இந்த ஒரு பாலிசிஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். இதில் நம்ம மேஜராக பார்க்க போகிறது 1948 பார்ப்போம், 56 பார்ப்போம்,
அப்புறம் 1991 பார்ப்போம். 1991 ஞாபகம் இருக்கா? நியூ எக்கனாமிக் பாலிசி ஃபஸ்ட்டு கிளாஸில் சொன்னேன். எல்பிஜி ரிஃபார்ம்ஸ், லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் பார்த்தோம்ல. ஸோ அந்த பாலிசி வந்துட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், ட்ரேடாக இருக்கும், 3 செக்டாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் ரிஃபார்ம் வந்து ஃபேஸ் பண்ணா. அதை தான் நம்ம டைம் லைன் வைஸ் பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் இந்த 48, 56, 1991 மட்டும் பார்த்தா போதும். ஸ்கூல் புக்லேயே அதை தான் ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்னென்ன இயர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் இயர்ஸ் பேஸ் பண்ணியும் கேட்பாங்க, எந்தெந்த இயர்லலாம் இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. பேசிக்காக ஒன்றும் இல்லை, ஒரு இப்போ நம்ம எப்படி ஒரு ரெகுலேஷன் மாதிரி கொண்டு வரோம், ஒரு ரூல்ஸ் ஆர் ரெகுலேஷன், ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் மாதிரி கொண்டு வரோம், அந்த மாதிரி அப்போ ரெசல்யூஷன்ஸாக போட்டிருப்பாங்க. இண்டஸ்ட்ரீஸ் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு எந்தெந்த பவர், அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இன்ட்ரடக்ஷன் பார்த்துக்கோங்க. இது வந்து சீரீஸ் ஆஃப் ஃபவுண்டேஷனல் பாலிசி, லைனாக இருக்கும். ஒரு செட் ஆஃப் ரெகுலேஷன் மட்டும் இல்லாமல் ஒரு 5 இயர் 10 இயர் கேப்பில் லைனாக நிறைய பாலிசி போட்டிருப்பாங்க. இது மேஜராக எதுக்காகனா, நேஷ்னல் லெவலில் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எப்படி இருக்குது, பப்ளிக் செக்டார்ஸில் என்னென்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கணும். இப்போ கரண்ட்லி பப்ளிக் செக்டார்ஸ்க்கு நம்ம என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம்? ரயில்வேஸாக இருக்கட்டும், அப்புறம் நியூக்ளியர் எனர்ஜி. முன்னாடி நியூக்ளியர் எனர்ஜி பப்ளிக் மட்டும் ரிசர்வ்டாக இருந்துச்சு. பட் இப்போ ஒரு புது சாந்தி பில் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் ப்ரைவேட் செக்டார் பிளேயர்ஸும் உள்ளே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரயில்வேஸ் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பப்ளிக் செக்டார். மோனோபாலி சொல்லுவாங்க. மோனோபாலினா அவங்க ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் ஃபுல் பவர் இருக்கும் அந்த பர்டிகுலர் செக்டாரில். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரயில்வேஸ் மட்டும் தான் 100% பப்ளிக் செக்டாரோட மோனோபாலியில் இருக்குது. ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபீல்டுக்குமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஏர்லைன்ஸ் பப்ளிக் ப்ரைவேட் செக்டார் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நியூக்ளியர் எனர்ஜியும் கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி அடுத்து வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்ன செக்டார்ஸில் பண்ணலாம், இதெல்லாம் தான் மேஜராக இதில் பண்ணும். நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் பாருங்கள் போதும். புக்கில் இன்னும் பெருசாக இருக்கும், இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதை வச்சே கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1948, அதாவது பிஃபோர் அந்த 5 இயர் பிளான்ஸ்க்குலாம் முன்னாடி. அதுக்கு வந்து அந்த டைமில் வந்து யார் இதை ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்கன்னா ஷாம் பிரசாத் முகர்ஜிங்கிறவர் தான் ஃப்ரேம் பண்ணியிருப்பார். இந்த பர்டிகுலர் மாடல் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, இந்த 1948 ரெசல்யூஷனில் தான் இந்தியா வந்து மிக்ஸ்டு எக்கனாமின்னு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பேர் வந்தது. இந்த பர்டிகுலர் ரெசல்யூஷனில் தான் இந்தியாவுக்கு மிக்ஸ்டு எக்கனாமிங்கிற பேர் வந்துச்சு. மிக்ஸ்டு எக்கனாமினா என்னென்ன, எதனால மிக்ஸ்டு எக்கனாமின்னு சொல்கிறோம், நம்ம டேர்ம் பண்ணுறோம், பப்ளிக் இருக்குது, ரெண்டுமே இருக்கிறதுனால தான் மிக்ஸ்ட் எக்கனாமி. ஸோ அதை ஃபஸ்ட்டு டேர்ம் பண்ணி டிஃபைன் பண்ணது, இந்தியன் எக்கனாமி இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொன்னது அவர் தான். என்ன இயர்லனா 1948. இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸை 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரி, அதாவது ஸ்டேட்ஸ் வந்து எதுலாம் மோனோபாலி வகை. மோனோபாலினா அகெயின் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மட்டும்தான் அந்த பர்டிகுலர் செக்டார்ஸில் ஆப்ரேட் பண்ண முடியும். அப்போ வந்து ஆர்ம்ஸ், அம்யூனிஷன்னா இந்த வெப்பன்ஸ், மிலிட்ரி சம்மந்தப்பட்ட வெப்பன்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம். அட்டாமிக் எனர்ஜினா அகைன் இப்போ நியூக்ளியர் பவர் அது. அப்புறம் ரயில்வேஸ் டிரான்ஸ்போர்ட், ரயில் டிரான்ஸ்போர்ட், இது எல்லாமே ஸ்டேட் மோனோபாலியில் இருந்துச்சு. ஸ்டேட் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான் இதில் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ப்ரைவேட் செக்டாருக்கு நோ என்ட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. அடுத்த கிளாஸிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீ இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சு. இது 4மே 4 கிளாஸிஃபிகேஷன். ஏன்னா இதில் கேட்பாங்க எத்தனை டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணாங்க, 1948 இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் பண்ணி எத்தனை டைப்ஸாக இண்டஸ்ட்ரீஸை கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. செகண்ட் கிளாஸிஃபிகேஷன் வந்து கீ இண்டஸ்ட்ரீஸ் சொல்லுவாங்க. புரியலங்க. இல்லை இது வந்து 1948 கொண்டு வந்தது. 1948 அந்த ரெசல்யூஷன் படி இந்த 4 வந்து பப்ளிக் செக்டாருக்குன்னு ரிசர்வ் பண்ண வச்சு. அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்து 56 பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும், 91 சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். கரண்ட்டாக என்ன ஸ்டேட்டஸுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் 1948 கேட்டால் அதில் இதெல்லாம் இருந்துச்சு. அந்த டைம் ஆஃப் இயரில் அப்படி இருந்துச்சு. செகண்ட் கிளாஸிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கீ இண்டஸ்ட்ரீஸ், அதாவது எந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து இந்தியாவுக்கு வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும், எதெல்லாம் நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபோக்கஸில் பார்த்தீங்கன்னா கோல், அயன், ஸ்டீல், ஏர்கிராஃப்ட், இந்த மாதிரி 6 பேஸ் பண்ண இண்டஸ்ட்ரீஸை அதில் கிளாஸிஃபை பண்ணி வச்சாங்க. அண்ட் அகெயின் இந்த கீ இண்டஸ்ட்ரீஸுமே யார் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ண முடியும், ஸ்டேட் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணுவோம். ஸ்டேட்னா கவர்மெண்ட் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணுவோம். ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது, ஸ்டேட்னா யூனியன் கவர்மெண்ட் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்த கிளாஸிஃபிகேஷன் வந்து கண்ட்ரோல்டு ரெகுலேஷன். கண்ட்ரோல்டு ரெகுலேஷன்னா ப்ரைவேட் செக்டர் ஆப்ரேட் பண்ணலாம், பட் கண்ட்ரோல் ஆர் லைசன்சிங் வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட இருக்கும், பப்ளிக் செக்டார் கிட்ட தான் இருக்கும். இப்போ அகைன் நியூக்ளியர் செக்டார் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், ப்ரைவேட் பிளேயர்ஸும் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க.
பட் இவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த பர்டிகுலர் இதில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அகைன் கண்ட்ரோலிங் பவர் யார்கிட்ட இருக்குன்னா கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது, ஸ்டேட் கிட்ட தான் இருக்குது. அதுதான் இந்த கிளாஸிஃபிகேஷன். 18 இண்டஸ்ட்ரீஸை வந்து ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ், நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ்னால் டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டட், ரயில்வேஸ், பவர், அந்த மாதிரி மற்ற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ப்ரைவேட் செக்டர்ஸ்க்கு கொடுத்தாங்க. பட் அதில் வந்து இட் ஷுட் பி ரெகுலேட்டட் பை தி கவர்மெண்ட். கவர்மெண்ட் தான் ரெகுலேட் பண்ணும். எப்படி ரெகுலேட் பண்ணுவாங்கன்னா அவங்க சில ரூல்ஸ் போடுவாங்க. நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ணணும், நீங்கள் வந்து வெளியிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கக்கூடாது, இல்லை நீங்கள் இவ்வளோ டேர்ன் ஓவர் காட்டணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு தான் லைசன்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட் யாருக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுக்குதோ, எந்த ப்ரைவேட் பிளேஸ்க்கெலாம் லைசன்ஸ் கொடுக்குதோ அவங்க மட்டும் தான் ஆப்ரேட் பண்ண முடியும். அப்போ பிஃபோர் அந்த 1991 பாலிசிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த லைசன்சிங்கிறது நிறைய இருந்துச்சு. நிறைய பிளேஸ்க்கு வந்து அந்த லைசன்ஸ் கிடைக்காதனால தான் வெளிநாட்டு கம்பெனிஸ்லாம் நிறைய ஆப்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் 1991க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் நிறைய ஜாப்பனீஸ் கம்பெனிஸ்லாம் கூட நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணது ஆஃப்டர் 1991 தான். ஏன்னா அந்த லைசன்சிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு கட்டுப்பாடுகள் இல்லைன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக வெளிநாட்டு பிளேயர்ஸும் வந்து நிறைய நம்மளே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் நம்மளில் இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்கன்னா நம்மள அப்போ தான் ரேப்பிடாக டெவலப் ஆயிருந்த எக்கனாமி. ஸோ இந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணால் அதுவும் லைசன்சிங்கும் இப்போ தூக்கியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கம்பெனியில் நம்ம போயிட்டு இண்டஸ்ட்ரி போட்டால் இல்லை இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல க்ரோத் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய ஜாப்பனீஸ் கம்பெனிஸ்லாம் அப்போ வந்திருப்பாங்க. ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்லாம் அதுக்கப்புறம் வந்திருப்பாங்க. அண்ட் லாஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டர். ஸோ இதை தாண்டி இந்த 3 கிளாஸிஃபிகேஷன் தாண்டி மீதி இருக்க எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா 1948 யார் டிவைஸ் பண்ணால், யார் இன்ட்ரடியூஸ் பண்ணால் மிக்ஸ்ட் எக்கனாமிங்கிற பேர் வந்து வந்திருக்கு. இதில் எதனால்னா ப்ரைவேட் பப்ளிக் 2 பேருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் மேஜர் கண்ட்ரோல் யார்கிட்ட இருந்திருக்குன்னா பப்ளிக் செக்டர் இல்லைனா ஸ்டேட் கண்ட்ரோல்டு இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட தான் இருந்திருக்கு. 4 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். என்னென்ன டைப்ஸ்ன்னு பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். இப்போ அடுத்து 1956 இண்டஸ்ட்ரியல் பாலிசி கொண்டு வந்திருப்பாங்க. 1956 என்ன இயர்? இது செகண்ட் 5 இயர் பிளான் வந்த இயர் அது. ஸோ அதில் அப்போ ஃபவுண்டேஷன் யார் பண்ணியிருப்பாங்க? அகெயின் மேலனோபிஸ் மாடல். இதுக்கான இன்னொரு பேர் என்ன சொல்லாங்கன்னா எக்கனாமிக் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னும் இதுக்கு ஒரு பேர் இருக்குது. இல்லைன்னா பைபிள் ஆஃப் ஸ்டேட் கேபிட்டலிசம். ஸோ அப்போ என்ன கேபிட்டலிசம்னால என்னது? ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து நிறைய வந்திருக்காங்க. ப்ரைவேட் செக்டார் கம்பெனிஸ்க்கு முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் அடிஷ்னலாக அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் நீங்கள் பங்களிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ எக்கனாமிக் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு எந்த பாலிசியை சொல்லுவாங்கன்னு கொஷின் கேட்கலாம். யார் அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு கேட்கலாம். செகண்ட் 5 இயர் பிளானோட ரிலேட் ஆகிறதுனால அகைன் இது இம்பார்ட்டன்ட். இதில் வந்து இண்டஸ்ட்ரீஸை வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஷெட்யூல் ஏ, ஷெட்யூல் பி, ஷெட்யூல் சி. ஷெட்யூல் ஏங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஸ்டேட் கண்ட்ரோல்டு இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் தான். ஃபுல்லி இட் இஸ் கண்ட்ரோல் பை கவர்மெண்ட். பப்ளிக் செக்டார் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ண முடியும். அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஷெட்யூல் ஏல வருது. ஷெட்யூல் பி வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் ஆப்ரேட் பண்ணலாம். ப்ரைவேட்டும் ஆப்ரேட் பண்ணலாம், பப்ளிக் செக்டாரும் ஆப்ரேட் பண்ணலாம். பட் ஹையர் பவர் பப்ளிக் தான் இருக்குது, ஸ்டேட் ஓன்ட் இண்டஸ்ட்ரீஸ் தான் இருக்குது. ஷெட்யூல் 3 வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ப்ரைவேட் செக்டர். அதில் 4 டைப்ஸாக இருந்துச்சு, இதில் 3 டைப்ஸாக குறைச்சிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் இதனால வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டார்ஸ்க்கும் அதிகமாக வந்து ஃபங்க்ஷன் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் மேஜர் அவுட்கம்ஸ் என்ன பாருங்கள்? லைசன்ஸ், பெர்மிட், கோட்டா, ராஜ் அப்படிங்கிறது. ஸோ அடிஷ்னலாக ப்ரைவேட் செக்டார் வந்து உள்ளே விட்டுருக்காங்களே, அதுலேயுமே எல்லா ப்ரைவேட் செக்டார்ஸும் வந்துட முடியாது. அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் மூலமாக பெர்மிட் கொடுத்து அந்த கோட்டாஸ் மூலம் தான் உள்ளே வர முடியும். அந்த லைசன்ஸ் ராஜ் சிஸ்டம் வந்து ரொம்ப ஃபேமஸ். சரிங்களா? அது வந்து மேஜர் டிமெரிட்டாகவும் இருந்துச்சு இந்தியன் எக்கனாமிக்கு. ஏன்னா அந்த லைசன்ஸ் இருந்தால் தான் ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற இருக்கும்போது இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துக்கு நம்மளுக்கு அது ஒரு ஹேர்டில் மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் ரெசல்யூஷனை இப்படியும் சொல்லுவாங்க. அண்ட் இந்த கிளாஸிஃபிகேஷன் மூலமாக நம்மளுக்கு ஒரு புது டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸுமே நிறைய வளர்ந்து வந்துச்சு. அது என்னென்னா காட்டேஜ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸும் நிறைய வந்துச்சு. ஸோ ப்ரைவேட் செக்டார்ஸ்க்கு வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஆப்ரேட் பண்ண கொடுக்கும் போது இந்த மாதிரி சிறு குறு தொழில்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய உருவாச்சு. சரிங்களா? இதை இப்போ 1956 படி பார்த்திங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் 3 டைப்ஸாக இருக்குது. ஷெட்யூல் ஏ, பி, சி. ஏ வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஸ்டேட் கண்ட்ரோல்டு இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான். இது வந்து ஸ்டேட் ஓன்ட் ப்ளஸ் அடிஷ்னலாக ப்ரைவேட் செக்டார் கொடுத்துருக்காங்க. ஷெட்யூல் சி வந்து ஃபுல்லாகவே ப்ரைவேட் செக்டார் தான். என்ன நேம் பார்த்துக்கோங்க, எக்கனாமிக் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. யார் டிவைஸ் பண்ணாலும் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு குயிக்காக டைம் லைன் மாதிரி பார்த்திங்கன்னா 48, 56, 77, 80, 90, 91. ஸோ அது என்னென்ன பண்ணாங்கன்றதை பார்த்தோம். இப்போ இதுக்கெல்லாம் ஒரு மேஜராக டிஸ்அட்வான்டேஜ் இருந்திருக்கும். இதுக்கெல்லாம் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருந்ததுனால தான் நம்ம 1991 ரிஃபார்ம்ஸே கொண்டு வந்திருப்போம். அந்த எல்பிஜி ரிஃபார்ம்ஸே கொண்டு வந்திருப்போம்.
என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1948 பாலிசியில் யாருக்கு அதிகமான பவர் இருந்துச்சு? பப்ளிக் செக்டார் தானே, கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு இண்டஸ்ட்ரீஸ் தான் நிறைய இருந்துச்சு. அப்போது அதில் நம்மளுக்கு என்ன மாதிரியான இது உருவாச்சுன்னா ரெட் டேபிஸ்னா கரப்ஷன் நிறையா ஆச்சு. கவர்மெண்ட் பியூரோக்ராட்ஸ் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து நிறைய கரப்ஷனில் இன்வால்வ் ஆனாங்க. ஏன்னா நிறைய ஸ்டேட் கண்ட்ரோல்டு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறப்போ அவங்கக்கிட்ட தான் நிறைய பவர் இருந்திருக்கும். ஸோ கரப்ஷன் அதிகமாச்சு. ப்ரைவேட் செக்டரோட ப்ராக்ரஸ் இட் வாஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். ஸோ ப்ரைவேட் செக்டார்ஸ்க்கு லிமிட்டட் ஒதுக்கீடு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ரைவேட் செக்டார்ஸ் வளர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கோஆர்டினேஷன் பிட்வீன் கவர்மெண்ட்க்கும் பப்ளிக் செக்டாருக்கும் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்துச்சு, சரியான கோஆர்டினேஷன் இல்லாதனால. ஸோ இதை மாற்றணுன்னா நம்ம 1956 ப்ரைவேட் செக்டாருக்கு கொஞ்சம் அடிஷ்னலான இண்டஸ்ட்ரீஸை கொடுத்துருப்போம். இதில் வந்து ப்ரைவேட் செக்டார் வந்து கொஞ்சம் நம்ம அடிஷ்னலாக கொடுத்துருப்போம். பட் அகெயின் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வந்திருக்காது. அப்போவுமே வந்து பப்ளிக் செக்டார்கிட்ட தான் நம்ம நிறைய பவர் இருந்திருக்கும். ஸோ இதுவும் ஓரளவுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருந்ததுனால 77 பாலிசி கொண்டு வந்திருப்போம். 77, 80, 90லாம் நீங்கள் அவ்வளோவா தெரிஞ்சுக்க வேணாம். பட் ரிப்பீட்டடாக நம்மளுக்கு எல்லா செக்டார்லையுமே நம்மளுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருந்திருக்கணும், எல்லா பாலிசிலுமே என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருந்திருக்கும்னா ப்ரைவேட் செக்டார்ஸ்க்கு நிறைய பார்ட்டிசிபேஷன் நீங்கள் கொடுக்கல. பப்ளிக் செக்டார் ஒரு ஸ்டேட்டோட கண்ட்ரோல் வந்து அதிகமாக இருக்குது. ப்ரைவேட் செக்டார்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்க ப்ரைவேட் செக்டார்ஸ் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணணும்னு இல்லை, வெளிநாட்டிலேருந்து வர இன்வெஸ்டர்ஸ் அந்த மாதிரி அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்களே. ஸோ இப்போ ஃபாரின்லேருந்து வர இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நம்மளுக்கு இல்லாமல் இருந்துச்சு, கம்மியாக இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ நம்மளோட இண்டஸ்ட்ரி க்ரோத்துக்கு வந்து வாய்ப்பு இருந்திருக்குமா? ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். இந்த ஃபாரின் ரிசர்வ் எக்ஸ்சேஞ்செலாம் பார்த்தோம்னா அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஸோ இப்போ குளோபல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா என்ன தான் எத்தனை 5 இயர் பிளான்ஸ் போட்டாலுமே குளோபல் லெவலில் ரீச் ஆகலை. வேறு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக வரலன்னா நம்ம குளோபல் லெவலில் டெவலப்மெண்ட் க்ரோத் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம என்ன கொண்டு வந்தோம்னா 1991 நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆர் நியூ எக்கனாமிக் பாலிசி. இதுக்கு நிறைய பேர் இருக்குது. 1991 இண்டஸ்ட்ரியல் பாலிசின்னு சொல்லுவாங்க, இல்லை நியூ எக்கனாமி NEPன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா LPG ரிஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மேஜராக எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் கிரிசிஸ் வந்துருக்கும். அந்த இன்ட்ரோ கிளாஸே சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ்னால் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நிறைய இருக்காது, இம்போர்ட்ஸ் தான் நிறைய இருக்கும், எக்ஸ்போர்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம நிறைய இம்போர்ட் பண்ணோன்னா நம்ம என்ன கொடுத்து வாங்குவோம்? நம்ம வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோன்னா டாலர்ஸ் கொடுத்து தான் வாங்குவோம். நம்மக்கிட்ட டாலர்ஸ் நிறைய இருந்திருக்காது. ஏன்னா நம்மளும் வியாபாரம் பண்ணால் தான் நம்மளுக்கும் டாலர்ஸ் வரும். அதுதான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சொல்லுவாங்க. பேமெண்ட் வந்து பேலன்ஸ் ஆகலை, எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாக இருக்குது, இம்போர்ட் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கிரிசஸ் வந்ததுனால இந்தியாவால் ஒரு குளோபல் லெவலில் ஒரு க்ரோத் வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்காது. அதனால அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் நரசிம்ம ராவ் அவர்கள், ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து மன்மோகன் சிங். சரிங்களா, இவரோட அட்வைஸ் மூலமாக இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த பாலிசியை கொண்டு வந்திருப்பாங்க. இது நியூ எக்கனாமிக் பாலிசினும் சொல்லுவாங்க, இல்லை நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசினும் சொல்லுவாங்க, இல்லை LPG ரிஃபார்ம்னு சொல்லுவாங்க. எல்லாம் லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். லிபரலைசேஷன்னா என்னதுன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸில் சொன்ன ஞாபகம் இருக்கா? லிபரலைசேஷன் அதை அந்த பிக்சர்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ லைசன்ஸ் சிஸ்டம்னு ஒன்று இருந்துச்சா, அதாவது ப்ரைவேட் செக்டார்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் மூலமாக தான் அவங்க ஆப்ரேட் பண்ண முடியும். அந்த லைசன்ஸ் கொடுக்குற பவருமே யார்கிட்ட இருந்துச்சு? பப்ளிக் செக்டார்கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ பப்ளிக் செக்டாரில் வேலை பார்க்குற ஆஃபீஸர்ஸ் வந்து கரப்டடாக இருந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு வந்து காசு கொடுத்து இல்லை பிரைப் கொடுத்து யார் வந்து வராங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க. அதனால தான் அந்த ஃபஸ்ட்டு இதில் சொல்லியிருந்தாங்க ரெட் டேபிசம் அதிகமாகச்சுன்னா கரப்ஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா இதுதான் கவர்மெண்ட் கிட்ட நிறைய கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா அகெயின் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்டேயும் நிறைய பவர் இருக்கும். அதை அவங்க மிஸ்யூஸ் பண்ணி அவங்களுக்கு சாதகமாக இருக்கவங்களுக்கு மட்டும் தான் லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ எல்லாராலுமே ஆப்ரேட் பண்ண முடிஞ்சிருக்காது. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த லைசன்சிங் சிஸ்டமையே அபாலிஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதான் லிபரலைசேஷன். லிபரைஸ் பண்ணிட்டாங்க அந்த லைசன்சிங்ன்ற சிஸ்டமையே. லிபரைஸ்னால் என்ன பண்ணிட்டாங்க? ஈஸி ஆக்கிட்டாங்க, யார் வேணால் இப்போ வரலாம். ஸோ லைசன்ஸ் இல்லாமல் ஒரு ப்ரைவேட் செக்டரால் ஆப்ரேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ப்ரைவேட்டைசேஷன். ப்ரைவேட்டைசேஷன்னா பப்ளிக் செக்டாருக்கு மட்டும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு 18 to 20 டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஒன்லி ஃபார் பப்ளிக் மட்டும் ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே இப்போ ப்ரைவேட் செக்டார்ஸும் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரைவேட்டைசேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ டேரெக்டாக அந்த பப்ளிக் செக்டார் கம்பெனியை ப்ரைவேட் செக்டார் கம்பெனியை மாற்றிடலாம், இல்லை அவங்களோட இதுவை அவங்க சேல் பண்ணியும் பண்ணுவாங்க. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா கவர்மெண்ட்டோட ஷேரை அவங்க கம்மி பண்ணிப்பாங்க. கம்மி பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைவேட் செக்டர் உள்ளே வருவாங்க. அப்போ அதிகமான ஷேர் ப்ரைவேட் செக்டார் கிட்ட இருந்துச்சுன்னா ப்ரைவேட் கம்பெனியாக மாறிடும். அதுதான் ப்ரைவேட்டைசேஷன். குளோபலைசேஷனாக அகைன் உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டிலையும் நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸை அதிகமாகிறோம், முக்கியமாக எக்ஸ்போர்ட்ஸை அதிகமாகிறோம். குளோபலைசேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கஸ்டம் டியூட்டி, இம்போர்ட் டேக்ஸு அதெல்லாம் கம்மியாக இருந்தால் தான் நம்ம நாட்டுக்கும் அவங்க வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. சேம் அதே மாதிரி தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான மெஷர்ஸ் தான் எடுத்து வந்திருப்பாங்க. ஸோ ஜென்ரலாக ஓவர்வியூ இதான். LPG ரிஃபார்ம் 3மே வந்து பார்த்திங்கன்னா
ப்ரைவேட் செக்டார்ஸ் வந்து நிறைய உள்ளே வரணும், குளோபல் லெவலில் இந்தியாவோட க்ரோத் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ பிஃபோர் 1991 வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சு, இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் இருந்துச்சு. எல்லா கமோடிட்டிஸ்க்குமே எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி ஆப்ரேட் பண்ணணும், ப்ரைவேட் செக்டர் ஆப்ரேட் பண்ணணும்னா லைசன்சிங் சிஸ்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1991க்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ரிஃபார்ம்க்கு அப்புறம் லைசன்சிங் வந்து தூக்கிட்டாங்க. ஒன்லி ஃபார் ஆல்கோஹால், ட்ரக்ஸு அந்த மாதிரி பர்டிகுலர் கூட்ஸுக்கு மட்டும் லைசன்சிங் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி மற்ற எல்லா கூட்ஸ் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸுமே அந்த லைசன்சிங் இல்லாமல் ஆப்ரேட் பண்ணலாம். அடுத்து பிஃபோர் 1991 ப்ரைவேட் செக்டர் வாஸ் நாட் அலோட் இன் மெனி இண்டஸ்ட்ரீஸ். நிறைய இண்டஸ்ட்ரியில் வந்து ப்ரைவேட் செக்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் இல்லாமல் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் 1991 டிஃபென்ஸு, எனர்ஜி, ரயில்வே தவிர மீது எல்லாத்துலேயுமே ப்ரைவேட் செக்டர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இண்டஸ்ட்ரி ஆப்ரேட் பண்ணலாம். டிஃபென்ஸு, எனர்ஜி, ரயில்வே யாரை ஆப்ரேட் பண்ண முடியும், மோனோபோலி ஆஃப் தி ஸ்டேட் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ண முடியும். இப்போ வந்து டிஃபென்ஸ் அண்ட் ரயில்வே இருக்குது, எனர்ஜியில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைவேட் செக்டார்ஸும் உள்ளே வராங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 1991 முன்னாடி கண்ட்ரோல்ஸ் ஆன் ப்ரைஸ் ஃபிக்ஸேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ கவர்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறது, அதை யாருக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம், அதை எக்ஸ்போர்ட் பண்ணோம், இம்போர்ட் பண்ணோம், அதை பற்றின எல்லா கண்ட்ரோலுமே கவர்மெண்ட் கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் 1991 மார்க்கெட் அலோட் டு டிட்டர்மைன் ப்ரைஸ். மார்க்கெட்டோட கண்டிஷன் பொறுத்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி. இப்போ அப்படி தானே இருக்குது. மார்க்கெட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் பொருளோட விலை அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்ன பண்ணிடுவாங்க, அந்த பொருளுக்கான டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும், பட் அவைலபிலிட்டி கம்மியாகிடும், பற்றாக்குறையாகிடும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இன்ஃப்ளேஷன்றது மெஷர் பண்ணுறோம். அதனால தான் இதுக்கு என்ன பேர் சொல்லியிருப்பாங்கன்னா கேபிட்டலிசம் சொல்லியிருப்பாங்க. சோஷியலிசமுக்கும் கேபிட்டலிசமுக்கும் அது ஒன்று தான் வித்தியாசம். சோஷியலிசம்னா கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் நிறைய இருக்கும், கவர்மெண்ட் டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கேபிட்டலிசம்னா ப்ரைவேட் செக்டர் பிளேயர்ஸ் தான், மார்க்கெட் தான் டிட்டர்மைன் பண்ணும் ப்ரைஸு. சரிங்களா, மார்க்கெட் டிட்டர்மைன் பண்ணதுன்னா கன்சியூமர்ஸ் எவ்வளோ வாங்குறாங்க, எவ்வளோ விற்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பொருளோட மதிப்பு இருக்குது. இதுதான் மேஜர் டிஃப்ரென்சியேஷன். பிஃபோர் 1991 எப்படி இருந்திருக்கு, ஆஃப்டர் 1991 இருந்திருக்கு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கொண்டு வர முடியுதா? ஆஃப்டர் 1991 பப்ளிக் செக்டார்ஸோட அவங்களுக்கு ரிசர்வ் பண்ணியிருந்த இண்டஸ்ட்ரீஸ் கம்மியாக இருக்குது. அப்போ ப்ரைவேட் செக்டர்ஸ் நிறைய உள்ளே வந்திருக்காங்க. ப்ரைவேட் செக்டர்ஸ் உள்ளே வந்தால் அடுத்தடுத்து என்னென்ன மாதிரி வளர்ச்சிலாம் நடக்கும், எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குமா, எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும். அகைன் நம்ம மிஷினரிஸ்லாம் நிறைய வாங்கியிருப்போம், ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். ப்ரொடக்ஷன் அதிகமானா ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும். நமக்கு இல்லாமல் எக்ஸ்போர்ட்ஸும் அதிகமாக இருப்போம். எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமானா டாலர்ஸ் நிறைய வரும். ஸோ அப்போ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸுங்க கிறிசைஸ் வந்து நம்மளுக்கு வரத்துக்கு வாய்ப்பை கம்மி பண்ணிட்டோம். மூல காரணம் அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், அந்த ப்ராப்ளம் வந்தது தான் ரீசன். அதை அட்ரஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் இவ்வளோத்தையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இதை பர்டிகுலராக இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கு ஃபோக்கஸ் பண்ணது ஏன் ரீசன்னா, இண்டஸ்ட்ரியல் செக்டாரையும் க்ரோ பண்ணணும் நம்ம. ஏன்னா வெறும் அக்ரிகல்ச்சரை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருந்தால் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா மற்ற கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி லெவலில் அப்போது நல்லா வளர்ச்சியில் இருந்தாங்க கம்பேரிட்டிவ்லி. அதுதான் மெயின் மோட்டிவ். ஸோ இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன எடுத்திருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டீலைசன்சிங், லைசன்ஸ் சிஸ்டமாக அபாலிஷ் பண்ணாங்க. அடுத்து டீரிசர்வேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் செக்டார். இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் பப்ளிக் செக்டாருக்குன்னு ரிசர்வ் பண்ணது எல்லாத்தையும் டீரிசர்வ் பண்ணாங்க, அதாவது எல்லாருமே வந்து ஆப்ரேட் பண்ணலாங்கிறது. அடுத்து பப்ளிக் செக்டார் பாலிசி. பப்ளிக் செக்டார்ஸ்க்கு 3 இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, மீதி எல்லாம் ப்ரைவேட் செக்டார் பண்ணலாம். அடுத்து இம்பார்ட்டண்ட்டாக இது ரெண்டு பற்றி தான் இப்போ ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அபாலிஷன் ஆஃப் எம்ஆர்டிபி ஆக்ட் சொல்லுவாங்க. எம்ஆர்டிபி ஆக்ட்னு என்னன்னா மேனுஃபேக்சரிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆக்ட் சொல்லுவாங்க. அதான் ஃபுல் ஃபார்ம். அது வந்து பார்த்திங்கன்னா 1969 கொண்டு வந்திருப்பாங்க. அதோட ஆப்ஜெக்டிவ் என்னென்னா, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களே, மேனுஃபேக்சர் பண்ணி வர ப்ராடக்டை நீங்கள் இவங்களுக்கு மட்டும் தான் விற்க முடியும், இவ்வளோ தான் விற்க முடியும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஒரு ப்ராடக்ட்டுமே இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஆக்டை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பர்டிகுலர் ஆக்டை அபாலிஷ் பண்ணிட்டுருப்பாங்க. இப்போ இந்த ஆக்ட் கிடையவே கிடையாது. 1991 அபாலிஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஆக்ட் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ கரண்ட்டில் இல்லைனா கூட அது ஏன் அபாலிஷ் பண்ணாங்க, அபாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஃபீச்சர்ஸ் என்னவா இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். லாஸ்ட்டாக ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி அண்ட் ஃபாரின் டெக்னாலஜி பாலிசி. இதில் தான் அந்த எஃப்டிஐ, எஃபிஐ பற்றி பார்ப்போம். இப்போ ரஃபாக இந்த ஆக்ட் பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை பற்றி இயரும் கேட்பாங்க, இல்லை அப்ஜெக்டிவும் என்ன கேட்பாங்க. இதை பற்றி கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், எம்ஆர்டிபி ஆக்ட்னு. ஸோ இது என்ன ஃபுல் ஃபார்ம் வந்து மோனோபாலி ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆக்ட். மோனோபாலினா ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி, ஒரு பர்டிகுலர் ஆள்கிட்ட மட்டும் அந்த இண்டஸ்ட்ரியோட கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுங்கிறது தான் இந்த ஆக்டோட நோக்கமே. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா 2010 காம்படிஷன் கமிஷனுங்கிற ஒரு கமிஷன் வந்து ரீப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
காம்படிஷன் கமிஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாலிட்டியில் காம்படிட்டிவ் ஆக்ட் இவங்க இப்பயும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா ட்ரேட் வந்து ஒழுங்காக நடக்கணும். இப்போ 2 கம்பெனிஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க, ரெண்டுமே ப்ரைவேட் கம்பெனிஸ் தான். பட் இவங்க வந்து நிறைய அவங்களோட 2 பேருமே ஒரே மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் விற்கிறாங்க. பட் இவங்க வந்து நிறைய ஆஃபர் கொடுத்து அவங்க ப்ராடக்ட்ஸை நிறைய சேல் பண்ணுறாங்க. நியாயமே இல்லாத ஒரு விலை, கம்மி விலைக்கு விற்று அவங்க வந்து நிறைய ஆஃபர்லாம் கொடுத்து டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்து ப்ராடக்ட் சேல் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்போ அடுத்த பி கம்பெனி சேம் ப்ராடக்ட்ஸ் தான் விற்கிறாங்க. பட் இந்த கம்பெனி வந்து நியாயமான விலை தான் விற்கிறாங்க, பட் ப்ராடக்ட்ஸ் ரீச் ஆகலை இவங்க கொடுக்குற ஆஃபர் கொடுக்காதனால. ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேலன்ஸ் இருக்கா, 2 இண்டஸ்ட்ரீஸுமே பேலன்ஸ் இல்லை. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மோனோபாலி நடத்துகிறாங்க. ஸோ இவங்க வந்து வேணும்னே நியாயமாக இல்லாத ப்ரைஸஸை போட்டு ஆஃபர் கொடுத்து டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுனால மற்ற கம்பெனிஸுமே அடி வாங்குறாங்க, நியாயமான விலையில் வைக்கிறவங்களும் அடி வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஆள் மட்டும், ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி மட்டும், பிளேயர் மட்டும் அதிகமான பவர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த காம்படிஷன் கமிஷனுங்கிறது க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ப்ராஃபிட்டாக இருக்கணும், கன்சியூமர்ஸ்க்கும் ப்ராஃபிட்டாக இருக்கும். நீங்கள் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நிறைய இந்த டெல்லியில் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ரிசல்ட்ஸ் வரப்போ இவங்க எல்லாருமே எங்கள் இதில் தான் படித்தாங்க எல்லாருமே போடுவாங்க. ஒரே ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 இன்ஸ்டியூட் அவங்க பேர் போட்டிருப்பாங்க. அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறது இவங்க எடுத்தாங்க. காம்படிஷன் கமிஷனுங்கிறத ஆக்ஷன் எடுத்தாங்க. என்ன எடுத்தாங்கன்னா, நீங்கள் வந்து டீட்டெயில்டாக போடணும். அவங்க உங்ககிட்ட என்ன கோர்ஸ் படித்தாங்க, ஃபஸ்ட்லேருந்து படித்தாங்களா இல்லை டெஸ்ட் சீரிஸ் ப்ராக்டிஸ் பண்ணாங்களா. ஏன்னா அவங்க நம்மளுக்கு மிஸ்இன்ஃபர்மேஷன் தானே கொடுக்குறோம். நம்ம என்ன நினச்சிப்போம், ஆல் இண்டியா ரேங்க் வந்து இந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்காங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து படிச்சிருப்பாங்க போல இருக்குது அப்படி சொல்லிட்டுப்போம். ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன், ஒரு ஃபால்ஸ் லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறப்போ கன்சியூமர்ஸ்க்கும் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது, மற்ற கோச்சிங் இன்ஸ்டியூட்க்கும் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் வந்து நடக்கக்கூடாது, மோனோபாலியே இருக்கக்கூடாது. நியாயமான ஒரு ட்ரேட் நடக்கணும், நியாயமான ஒரு பிஸ்னஸ் நடக்கணும். இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை மற்ற செக்டராக இருக்கட்டும், அதை மானிட்டர் பண்ணுறது இந்த காம்படிஷன் கமிஷனோட வேலை. இதை 2010 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இந்த எம்ஆர்டிபியோட ஆக்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அகைன் மோனோபாலிஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும், அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் எல்லாத்தையும் ப்ரிவெண்ட் பண்ணணும். எக்கனாமிக் பவர் வந்து ஒரு சில கைகளில் மட்டும் இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே அந்த பவர் இருக்கணும். ஒரு சில கைகளில் மட்டும் இருந்தால் நம்மளுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் நடக்கும், கரப்ஷன் நடக்கும், அந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக. இதை ஏன் அபாலிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா, இதில் அகெயின் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுங்கிறது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டால் அகைன் நிறைய கம்பெனிஸ் வந்து நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க, ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து தயங்குவாங்க. ஸோ அதை அபாலிஷ் பண்ணிட்டு தான் இந்த காம்படிஷன் கமிஷனுங்கிறது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரு பாடி மாதிரி, ஸ்டாட்யூட்டரி பாடி மாதிரி ஃபார்ம் பண்ணாங்க. சரிங்களா? இந்த ஆக்ட் என்ன, எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்க, என்ன இயர் மட்டும் பார்த்துக்கோங்க, எப்போ அபாலிஷ் பண்ணாங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஆக்ட் வந்து 1969 போட்டிருப்பாங்க, அபாலிஷ் பண்ணது 1991 அபாலிஷ் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில ஆக்ட் மட்டும் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக இதுலேருந்து வரும். அடுத்து இந்த டாபிக் பார்ப்போம். இப்போ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன சொல்கிறாங்க? இப்போ இந்தியாவில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்னா யார் யார் பண்ணலாம்? ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து, இந்தியா தவிர மீது எந்த கண்ட்ரீஸ்லேருந்து நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாலும் அது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ அந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்க ஒரு தனி நபர் வேறு கண்ட்ரியோட சிட்டிசன் பண்ணாலும் அது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் தான், இல்லை வெளிநாட்டில் இருக்க ஒரு கம்பெனி பண்ணாலுமே அது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனால் அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் அது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்லை ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டான்னு பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸில் அகைன் சொல்லியிருப்பேன், எஃப்டிஐ எஃபிஐ சொல்லியிருப்பேன்ல. எஃப்டிஐனா என்னதுன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் கேபிட்டல் அசட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கேபிட்டல் அசட்ஸ்னால் டேரெக்டாக ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு லோன் கொடுக்குறதோ, இல்லை டேரெக்டாக ஒரு லேண்டுக்கு லோன் கொடுக்குறதோ, லேண்ட் வாங்குறதுக்கு லோன் கொடுக்குறது, இல்லை ஒரு மிஷினரி வாங்குறதுக்கு லோன் கொடுக்குறது, இல்லை மிஷினரி அவங்களே வாங்கி கொடுத்தாங்க. இந்த மாதிரி கேபிட்டல் அசட்ஸ் ஆர் பெரிய அசட்ஸ் மேலே அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது எஃப்டிஐ சொல்லுவாங்க. 10% மேலே போச்சுனாலே அது எஃப்டிஐயாக மாறிடும் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அந்த 10% கீழே இருந்துச்சுன்னா அது எஃபிஐ சொல்லுவாங்க, போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் மார்க்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோங்கிற ஒரு பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு தனி நபர் வந்து எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி இருக்கும். இப்போ எப்படி நம்ம ஜாப் அப்ளை பண்ண ரெஸ்யூம் கொடுக்குறோம், அந்த மாதிரி நம்மளோட செகண்டரி மார்க்கெட் டிரான்சாக்ஷன் எல்லாம் போர்ட்ஃபோலியோன்னு போட்டு வச்சுருப்பாங்க, நம்ம எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் பண்ணுறது. இவங்க என்னென்னலாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, ஸ்டாக்கு, பாண்டு அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க.
இதெல்லாம் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் தான் இருக்கும். ஒரு கேபிட்டல் அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக க்ரோர்ஸ் கணக்கில் வரும். பட் இதெல்லாம் ஸ்டாக்கு பாண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட்ஸ் ஹண்ட்ரட்ஸ்லேருந்து யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து லெஸ் தேன் 10% இருக்கும், இது கிரேட்டர் தேன் 10% இருக்கும். மேஜர் வித்தியாசம் அதான். சரிங்களா? இந்த எஃபிஐ எஃப்டிஐ வந்து பார்த்திங்கன்னா அந்த 1991 பாலிசிக்கு அப்புறம் அதையும் அதிகப்படுத்தினாங்க. 1991 பாலிசிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. இவங்க மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும், அதுவும் இவ்வளோ பர்சன்ட்டாக தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்லாஷ் பண்ணிட்டாங்க. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸாக இருக்கட்டும், பேங்கிங்காக இருக்கட்டும், இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே 100% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த பர்டிகுலர் செக்டரில் பண்ணலாம். ஸோ வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செக்டார்ஸை 100%க்கு வந்து அதிகமாகிட்டே போகிறாங்க. ஏன்னா அகெயின் நம்ம வந்து போட தேவையில்ல, நம்ம கை காசு போட தேவையில்ல, நம்ம அகெயின் பட்ஜெட் போட்டு பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக வாங்கினோன்னா நம்ம இன்னும் நிறைய க்ரோத் பண்ணலாம், இன்னும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வைட் பர்பஸ்னால. இதை பார்க்குறது யார்? இந்த எஃப்டிஐ ஒரு எஃபிஐ கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு ரெகுலேட் பண்ணுறது யாருன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் போர்டு அப்படிங்கிற ஒரு போர்டு. சரிங்களா? இந்த கமிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அப்ரூவல்ஸ் கொடுக்கறது, அதெல்லாமே பண்ணுறது இவங்க தான். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் போர்டு. எந்தெந்த ஏரியாஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், டிஃபென்ஸ் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, ரயில்வேஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இன்சூரன்ஸ் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, எந்தெந்த ஏரியாஸில் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற செலக்ட் பண்ணுறதும் இவங்க தான். இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எஃப்ஐபிபின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து அகைன் தெரிஞ்சு வச்சுக்கணும். டிஃப்ரென்ஸ் வச்சும் கொஷின்ஸ் கேட்பாங்க. நான் பேசிக்காக இது வச்சு சொல்லிடுறேன், டக்குன்னு கவனிச்சுக்கோங்க. எஃப்டிஐனா ஆக்டிவ் இன்வெஸ்டர், பேசிவ் ஆக்டிவ் இன்வெஸ்டர்னா டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டேரெக்டாக ஒரு கம்பெனிக்கு லோனாக கொடுப்பாங்க, இல்லை டேரெக்டாக ஒரு கம்பெனிக்கு ஒரு மிஷினரி வாங்கி கொடுப்பாங்க. பட் எஃபிஐ வந்து பார்த்திங்கன்னா இன்டேரக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த கம்பெனியோட பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை அந்த கம்பெனியோட ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி இன்டேரக்டாக பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்க ஆப்வியஸாக அதிகமான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து அந்த கம்பெனியில் போய்ட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிற பவர் கூட அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இவங்களுக்கு அதிகமான கண்ட்ரோல் இருக்கும், பட் இவங்களுக்கு கம்மி கண்ட்ரோல் தான் இருக்கும். இப்போ நானே ஒரு கம்பெனியோட டாடா குரூப்ஸோட ஒரு ஷேர் வாங்குறேன், ஒரு 100 rupees கொடுத்து ஷேர் வாங்குறேன்னா நான் போய்ட்டு நான் அவங்க டாடா குரூப்பில் போய் ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு நான் சொன்னால் எடுத்துப்பாங்களா? கிடையாது. எனக்கு அங்கே லிட்டில் கண்ட்ரோல் தான் இருக்கும், நோ கண்ட்ரோலே இருக்காது எனக்கு. பட் வேற அதே டாடா குரூப்புக்கு இப்போ வேற ஒரு பெரிய கம்பெனி வந்து லோன் கொடுக்குறாங்கன்னா அவங்களும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் ஒரு ஆளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்களுக்கு கண்ட்ரோல் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா கேபிட்டல் அசெட்ஸ் பார்த்தோம், கேபிட்டல் அசெட்ஸ்னாலே ஒரு பர்டிகுலர் லாங் டேர்முக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு நல்ல ஈல்டு கொடுக்கும். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்மளுக்கு டே கணக்கில் இல்லை மந்த் கணக்கில் கூட நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிறதுனால ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும், ரிஸ்க் கம்மியாக தான் இருக்கும். நம்ம போட்ட காசு நம்மளுக்கு மோஸ்ட்டாக திருப்பி வந்துடும், அது ரெடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி. பட் எஃபிஐயில் வந்து பார்த்திங்கன்னா ஹைலி வாலட்டைல்னா நிறைய ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும், ஒரு நாள் மார்க்கெட் ஏறும், ஒரு நாள் மார்க்கெட் இறங்கும். ஸோ நான் இப்போ 100 ரூபா போட்டேன்னா 100 ரூபாய் எனக்கு திருப்பியும் வரலாம், இல்லை வராமே போகலாம். 150 ரூபாவும் வரலாம், இல்லை வெறும் 50 ரூபாவும் வரலாம். ப்ராஃபிட் சான்ஸும் இருக்குது, லாஸ் சான்ஸும் இருக்குது. அதான் ஹைலி வாலட்டைல்னா ரொம்ப ரிஸ்கி. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதோட இம்பேக்ட் என்ன, இதோட எஃப்டிஐயோட இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் இம்பேக்ட் ஆன் கண்ட்ரிஸ் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ நம்ம ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்சன்டேஜும் அதிகம், கண்ட்ரோலும் அதிகம். ஸோ டைரெக்டாக நம்மளுக்கு கண்ட்ரியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் டைரக்ட் இம்பேக்ட் இருக்குது. இது இன்டைரக்டாக இம்பேக்ட் இருக்கும். எப்படி இன்டைரக்டாக இம்பேக்ட் இருக்கும்னா, இப்போ நிறைய பாண்ட்ஸ் வாங்குறாங்க, நிறைய ஸ்டாக் வாங்குறாங்கன்னா அப்போ மணி சப்ளை அங்கே அதிகமாகிறது கம்மியாகிறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ மார்க்கெட் எஃபிஷியன்சியை பொறுத்தும் இருக்குது, லிக்விடிட்டியும் மாற்றுறது பற்றியும் இருக்குது. டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஃப்டிஐனா அது அகைன் லாங் டேர்மாக இருக்கும், கண்ட்ரோல் நிறைய இருக்கும். இதில் வந்து கண்ட்ரோல் கம்மியாக இருக்கும், ஷார்ட் டேர்ம். இல்லை கொடுத்துருக்காங்க பாண்டு, ஸ்டாக் மார்க்கெட் அதை பற்றி தான் இருக்கும். எஃப்டிஐனா டைரெக்டாக ஒரு இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ண லோன் கொடுக்கறது, இல்லை கேபிட்டல் அசெட்ஸ் வாங்குறது அந்த மாதிரி இருக்கும். இது வந்து நம்மளுக்கு இப்போ எஃப்டிஐயில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாகும், ஜாப் கிரியேஷன் நடக்கும். வேறு இதில் ஜாப் கிரியேஷன்லாம் நடக்காது. இப்போ நான் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நிறைய நல்லா பெர்ஃபார்ம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஜாப் கிரியேஷன் நடக்குமா, எக்கனாமிக் க்ரோத் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. இன்டைரக்டாக தான் பெனிஃபிட் பண்ணும். இது ரிஸ்க் கம்மி, இதில் ரிஸ்க் அதிகம். அதான் வாலட்டைல் சொல்லுவோம். டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதா? இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் எஃப்டிஐ எஃபிஐனா என்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோ. சரிங்களா? அடுத்து இப்போ இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன்ஸ் புரிஞ்சுதா? எதுக்காக இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் கொண்டு வந்தோம்?
ஒரு ரெசல்யூஷனோட இது என்ன அப்படி ரிவைஸ் பண்ணலாம். மேஜராக என்னென்ன இருந்துச்சுன்னா 1948, 56, அப்புறம் 73, 77, 80 நடந்திருக்கும். நம்ம மேஜராக 48 தான் பார்த்தோம். 48ல் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா ரெசல்யூஷன்லுமே இண்டஸ்ட்ரீஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. இவங்க இந்தந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்தந்த செக்டார்ஸில் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 48ல் எப்படி கிளாஸிஃபை பண்ணாங்க, எத்தனை டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இருந்துச்சு? 4 டைப்ஸ் இருந்துச்சு. 4 டைப்ஸில் பப்ளிக் செக்டாருக்கு தான் அதிகமாக இருந்துச்சு, ப்ரைவேட் செக்டாருக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. அடுத்து 56ல் எத்தனை டைப்ஸாக பிரித்தாங்க? 1956ல் 3 டைப்ஸாக இருந்துச்சு. ஷெட்யூல் ஏ, ஷெட்யூல் பி, ஷெட்யூல் சி. இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டரோட என்ட்ரி கொஞ்சம் அதிகப்படுத்தியிருந்தாங்க, பட் ஸ்டில் பப்ளிக் செக்டார் கிட்ட தான் அதிகமாக இருந்துச்சு கண்ட்ரோல். ஸோ இது எல்லா பாலிசிஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டாருக்கு தான் அதிகமாக இருந்திருக்கும். ப்ரைவேட் செக்டாரோட என்ட்ரி கம்மியாக இருந்ததுனால தான் 1991 பாலிசியில் என்ன 3 ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க? எல்பிஜி என்னென்னது? லிபரலைசேஷன், குளோபலைசேஷன். யார் வந்து டிவைஸ் பண்ணியிருப்பாங்க அந்த எல்பிஜி ரிஃபார்மை? யார் கொண்டு வந்திருப்பாங்க? ஃபினான்ஸ் மினிஸ்டர் மன்மோகன் சிங். சரிங்களா, அவர் அதுக்கு தான் ஃபேமஸ். சரிங்களா, அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டக்கு அப்புறம் கூட அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தபோது அந்த ரிஃபார்ம் கொண்டு வந்ததுக்காக நிறைய பேர் அவர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அந்த எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்துட்டக்கு அப்புறமா நம்மளுக்கு ப்ரைவேட் செக்டரோட என்ட்ரிஸ் அதிகமாச்சா? அதிகமாச்சு. ஆஃப்டர் 1991 பார்த்தீங்கன்னா லைசன்சிங் எல்லாம் கம்மி பண்ணாங்க, ரெகுலேஷன்லாம் கம்மி பண்ணாங்க. ஸோ நிறைய ப்ரைவேட் செக்டார்ஸ் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. அகைன் எம்ஆர்டிபி ஆக்டும் அபாலிஷ் பண்ணாங்க. அப்புறம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாச்சு. இப்போ கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எஃப்டிஐயில் இந்தியா வந்து ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் கண்ட்ரிஸாக இருக்குது. வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான எஃப்டிஐ, அதிகமான ஃபாரின்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வர்றது ஒன் ஆஃப் தி கண்ட்ரியாக இந்தியாவும் இருக்குது. 100% எஃப்டிஐ வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. அதாவது யார் வேணாலும் அந்த பர்டிகுலர் செக்டாரில் 100% இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அலோவ் பண்ணியிருக்காங்க. அதோட டிஃப்ரென்ஸும் புரிஞ்சுதா? எஃப்டிஐ, எஃபிஐ. எஃப்டிஐனா லாங் டேர்ம், இது ஷார்ட் டேர்ம். இது வந்து அதிகமான கண்ட்ரோல் இருக்கும், இது கம்மியான கண்ட்ரோல் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இது ரிஸ்க் கம்மியாக இருக்கும், அது ரிஸ்க் அதிகமாக இருக்கும். இப்போ அடுத்து இண்டஸ்ட்ரியல் ரிஃபார்ம்ஸ் பார்த்தோம், இல்லை ட்ரேட் ரிஃபார்ம்ஸ் பற்றியும் ஒரே ஒரு பர்டிகுலர் பாலிசி பற்றி பார்க்க வேண்டியதாக இருக்கும். இப்போ எப்படி அந்த 1991 வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் கிடையாது, ட்ரேட் ரிலேட்டடாகவும் இருந்திருக்கும். ஏன்னா அந்த குளோபலைசேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ரிலேட்டட் தானே. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் வந்து இப்போ உள்ள நம்ம அவங்க இம்போர்ட் பண்ணோன்னா அவங்களுக்கு ட்ரேட் கஸ்டம் டியூட்டி ஆர் ட்ரேட் பேரியர்ஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 1 kg ஆஃப் வேறு ஏதோ ஒரு லெதர் இம்போர்ட் பண்ணுறாங்க, இங்கே வந்து இறக்குமதி பண்ணுறாங்கன்னா அந்த 1 kgக்கு அவங்க இவ்வளோ டேக்ஸ் கட்டணும், அந்த கஸ்டம் டியூட்டி கட்டணும். அந்த டேக்ஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதிகமாக இருக்க பட்சத்தில் நிறைய கண்ட்ரிஸ் வந்து தயங்கினாங்க இந்த நம்ம கண்ட்ரியில் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவ்வளோ டேக்ஸ் கட்டி, அதுவும் நம்ம டாலர்ஸும் பெருசாக நம்மக்கிட்ட இல்லை, கொடுத்தும் வாங்க முடியாது. அண்ட் அந்த மாதிரியான ஃபாரின் குட்ஸ்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டோம் இல்லை அப்போது. இப்போ தான் நிறைய வெஸ்டர்னைஸ் ஆகி நிறைய ஃபாரின் குட்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். லெதராக இருக்கட்டும் அந்த மாதிரிலாம். அப்போலாம் நம்ம காட்டன், சில்க் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் குட்ஸ் அதிகமாச்சு. ஸோ அதை வந்து அதிகப்படுத்தணும், குளோபலைசேஷன் அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக 1991 கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் டியூட்டிஸ் அதிகமாக இருந்துச்சு, 100%க்கும் மேலே போச்சான். 100%-ஐ விட அதிகமாக இருந்துச்சு கஸ்டம் டியூட்டிஸ். ஏன் அதிகமாக வச்சுருப்பாங்கன்னா அகெயின் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. இப்போ அதே ப்ராடக்ட்டை இந்தியாவிலேயும் ஒரு டொமஸ்டிக் ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரி பண்ணுவாங்க, அதே ப்ராடக்ட் வெளியிலேருந்து கம்மி விலைக்கு இது வாங்கும்போது இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அடி வாங்கும்ல. ஸோ அந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதுவாகக்கூடாது, அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக கஸ்டம் டியூட்டிஸை 100%க்கும் மேலே அதிகமாக வச்சுருந்தாங்களாம். இதில் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அட்வான்டேஜ் வந்து டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸை காப்பாற்றுறோம், அவங்களுக்கு வந்து எதுவும் லாஸ் ஆகாமல் காப்பாற்றுறோம். ஆனால் நம்மளுக்கு இம்போர்ட்ஸே வரல, அப்போ நம்மளுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாது, குளோபல் ட்ரேடும் நடக்கலை, அது டிஸ்அட்வான்டேஜ். அடுத்து குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க. குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்னா இப்போ கஸ்டம் டியூட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் மேலே, எல்லா ப்ராடக்ட்ஸ் மேலேயும் அது அப்ளிகபிள் ஆகும். குவான்டிடேட்டிவ்னா என்னதுன்னா கோட்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போது இவ்வளோ கேஜி தான் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ண முடியும், அந்த கேஜிக்கு 1 மில்லிகிராம் அதிகமாக நீங்கள் இம்போர்ட் பண்ணாலுமே அதுக்கு எக்ஸ்ட்ராவாக டேக்ஸ் கட்டணும். இப்போ நம்ம எப்படி இன்கம் டேக்ஸில் ஸ்லாப் இருக்கோ அதே மாதிரி குவான்டிடேட்டிவ் பேஸ் பண்ணி இருந்துச்சு. எவ்வளோ அமௌண்ட் அவங்க இம்போர்ட் பண்ணுறாங்க, கேஜிஸில் இல்லை லிட்டர்ஸில் எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து கஸ்டம் டியூட்டிஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது எல்லாத்தையுமே அந்த 1991 ரிஃபார்மில் வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க.
அதுக்கு முன்னாடி அதை அபாலிஷ் பண்ணணும்னு ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னா ராஜா செல்லையாங்கிற ஒருத்தர். சரிங்களா, செல்லையா கமிட்டி ரிப்போர்ட், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஓவர் வேல்யூட் ருப்பி. இந்த பாயிண்ட் என்னன்னா, இப்போ வந்து ருப்பி வந்து இப்போ நம்ம ஃபாரின்ல ட்ரேட் பண்ணுறோன்னா, இப்போ ருப்பியும் டாலரும் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்னு சொல்லுவோம். அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் வந்து இப்போ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா டாலர் வந்து அதிகமாக இருக்கும். 1 ருப்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 96 அந்த மாதிரி போயிட்டுருக்கும் நம்மளுக்கு. அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து யார் பண்ணுவாங்கன்னா, போத் இந்தியாவும் யூஎஸ் 2 பேரோட எக்கனாமிக் க்ரோத் பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அப்போது இந்தியாவோட ருப்பி வேல்யூ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா, அப்போ 1 ரூபாய் நம்ம கொடுத்து வாங்குறோன்னா வெளிநாட்டில் இருக்க இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான டாலர் செலவு பண்ணி அவங்க உள்ளே இம்போர்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அது இந்தியன் ருப்பியை பாதிக்காமல் இருந்துச்சு, ஆனால் இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டை பாதிச்சுது. அவங்களால நிறைய டாலர்ஸ் செலவு பண்ணி உள்ளே இம்போர்ட் பண்ண முடியல. அதே மாதிரி நம்மளால அதிக டாலர்ஸ் கொடுத்தும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. ஸோ நம்மளோட ருப்பியோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சு, பட் அதனால எந்த பயனும் இல்லாமல் இருந்துச்சு. அதுதான் இந்த பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்த செல்லையா கமிட்டி ரிப்போர்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து அவர் என்ன பர்டிகுலர் ரேட் வந்து இது பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ இவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார் இம்போர்ட் டியூட்டிஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும். அதில் எவ்வளோ பார்த்தோம், இம்போர்ட் டியூட்டிஸ் 100%க்கும் மேலே போயிருக்கும். கிட்டத்தட்ட 150-180% கிட்ட இருக்கும். அதை வந்து எவ்வளோ ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 50%, அதிகமாக 50%, பீக் ரேட் ஆஃப் 50%னா அதிகபட்சமே 50% தான் இருக்கணும். அதுக்கு மேலே இம்போர்ட் டியூட்டி எந்த ப்ராடக்ட் மேலே நீங்கள் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ராஜா செல்லையாங்கிறவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார். சேம் அந்த ரெக்கமெண்டேஷனை எடுத்து தான் 1991 அந்த எல்பிஜி ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் அந்த பட்ஜெட்டில் அதை அடாப்ட் பண்ணி பீக் ரேட் ஆஃப் இம்போர்ட் டியூட்டியை 300%லேருந்து 150% அப்படியே டிராஸ்டிக்காக டபுளாக ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே தான் போயிருந்திருக்கும். ஸோ அப்போ எக்ஸ்போர்ட்ஸும் அதிகமாக இருக்கும், இம்போர்ட்ஸ் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்கு. இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு 1991 நடந்ததா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்போர்ட் டியூட்டி கம்மி பண்ணி 2015 எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பாலிசின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. எக்ஸிம் பாலிசி சொல்லுவாங்க, EXIM சொல்லுவாங்க. இதோ எக்ஸிம் பாலிசி 2015 to 20 சொல்லுவாங்க. இது வந்து அகைன் மோடி அவர்களோட பீரியட் ஸ்டார்டிங்கில் தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. இது யார் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. சரிங்களா. ஸோ இது வந்து ஃபாரின் ட்ரேட் பாலிசின்னு சொல்லலாம். ஏன்னா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்னாலே நம்ம குளோபல் லெவலில் தான் ட்ரேட் பண்ணுறோம். ஸோ ஃபாரின் ட்ரேட் பாலிசின்னு சொல்லுவாங்களே, இல்லை எக்ஸிம் பாலிசின்னு சொல்லுவாங்க. என்ன இயருங்கிறது பார்த்துக்கோங்க. 5 இயருக்கு இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆஃப்டர் 2020க்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் பண்ணி இன்னமும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். இந்த பாலிசி படி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷனை 25% ரெடியூஸ் பண்ணோம். அப்படின்னா என்ன, எக்ஸ்போர்ட்ஸை வந்து நம்ம வந்து 25% கம்மி பண்ணிவிட்டு நம்மளோட மேக் இன் இண்டியாங்கிற கான்செப்டை அதிகப்படுத்தணும். ஸோ அந்த மேக் இன் இண்டியாங்கிற கான்செப்டை அப்போ தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்தியா லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமாகணும், நம்ம செல்ஃப் ரிலையண்ட்டாக மாறணும் அப்படிங்கிற ஆப்ஜெக்டிவ் கொண்டு வந்து தான் இந்த எக்ஸிம் பாலிசி. ஸோ அவங்க வந்து நீங்கள் இம்போர்ட்டை கம்மி பண்ணுங்கள், எக்ஸ்போர்ட்டை கம்மி பண்ணுங்கன்னு சொல்ல, உங்களோட பங்களிப்பு அதில் அதிகமாக இருக்கணும், இந்தியன் இண்டஸ்ட்ரீஸோட பங்களிப்பு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஷேர் ஆஃப் இந்தியா அண்ட் வேர்ல்டு ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா 2020க்குள்ளே 3%, ப்ரெசன்ட் லெவலில் 3 இருக்கிறத விட 3% அதிகமாகணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ டிவைஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன பர்சன்டேஜ், என்ன இயரு, யார் போட்டிருப்பா, என்ன கான்செப்ட்ன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸிம் பாலிசி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுற கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க தனியாக செலவு பண்ணணும், வெளிநாட்டில் அவங்க கஸ்டம் டியூட்டி பே பண்ணணும். அதே மாதிரி இம்போர்ட் பண்ணுறவங்க ஒழுங்காக டியூட்டி கட்டுறாங்களா, ஒழுங்காக டேக்ஸ் கட்டுறாங்களா, இவ்வளோ அமௌண்ட் தான் இம்போர்ட் பண்ணுறாங்களா, இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் தேவைப்பட்டாங்க. அவங்க தான் எக்ஸிம் பேங்க்னு சொல்லுவாங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லுவாங்க. இவங்க வந்து 1982 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்ன கோல்னால் வந்து பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் இம்போர்ட்டர்ஸ்க்கு தேவையான ஃபினான்ஸ் சப்போர்ட் கொடுக்கறது தான் இவங்களோட நோக்கம். சிம்பிளாக கேட்பாங்க, எக்ஸிம் பேங்க்கோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றது கேட்டாங்கன்னா, டு சப்போர்ட் தி எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் இம்போர்ட்டர்ஸ், இந்தியா லெவலில் குளோபலைசேஷனை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக. ஸோ இவங்க வந்து இந்த IDBI பேங்க்னு ஒன்று இருக்குது, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. மற்ற இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து கடன் கொடுத்து உதவுறது இந்த பேங்க்கோட. எப்படி நபார்டு வந்து அக்ரிகல்ச்சருக்கு பார்த்தோமோ அதே மாதிரி இந்த IDBI பேங்க்கு, அந்த IDBI பேங்க் கூட சேர்ந்து செயல்படுவாங்க இந்த எக்ஸிம் பேங்க். எக்ஸிம் பாலிசி எப்போன்றது மட்டும் பார்த்துக்கோங்க. என்ன இயரு, எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் இருந்துச்சு, என்ன கான்செப்டை நம்ம டிவைஸ் பண்ணோம், அப்புறம் என்ன பர்சன்டேஜ் நம்ம ரெடியூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அப்புறம் இந்த பேங்க்கோட
ஆப்ஜெக்டிவ் என்ன. அடுத்து இது ஒரு இதான் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் இதான் லாஸ்ட்டு. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்னால் என்னது? சாரி, நிறைய நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. எதுக்காக டிவைஸ் பண்ணியிருக்காங்க எதுனா ஐடியா இருக்கா? ஸோ பேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். ஸோ அந்த பர்டிகுலர் ரீஜனில் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதுதான் இந்த அதுதான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸோட நோக்கம். ஸோ பேசிக்காக இது ஒரு ஜோன்னா என்னென்னா, நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் ரீஜனை வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனாக டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அதில் ஆப்ரேட் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸே கட்ட தேவையில்லை. அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் சரி இம்போர்ட் பண்ணுறதுக்கும் டேக்ஸே கட்ட தேவையில்லை. ஃப்ரீயாக நார்மலாக நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி நடத்துகிறோம் இல்லை ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறோன்னா யார் நம்ம மேலே டேக்ஸ் விதிப்பாங்க? கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் கீழே தான் நம்ம இருக்கோம். பட் இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸில் ஆப்ரேட் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸு டேக்ஸே கட்ட தேவையில்லை. அவங்க வந்து ஒரு தனி லேண்டில் இருக்கா மாதிரி, அவங்களுக்கு தனியாக அவங்க ஐலாண்டில் இருக்கா மாதிரி, அவங்களுக்கு கண்ட்ரோலே யாருமே இருக்க மாட்டாங்க. இது ஏன் கொண்டு வந்திருப்பாங்க கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸை ப்ரொமோட் பண்ணணும், நிறைய பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸுங்கிற கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? இது ஏன் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவலில் ஃபஸ்ட்டு ரேங்க் இருக்குது, ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் எஸ்இசெட்ஸில். அதனால் இந்த எஸ்இசெட்ஸ் வச்சு கான்செப்ட்டு ரிப்பீட்டடாக கேட்பாங்க தமிழ்நாட்டில். சிப்காட் இண்டஸ்ட்ரீஸு, டிட்கோ இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் வந்து பார்க்குறீங்களா, அது எல்லாமே எஸ்இசெட்ஸோட எக்ஸாம்பிள் தான். நம்ம திருவள்ளூர் சுற்றி எத்தனை சிப்காட்ஸ் இருக்குது? நம்மளுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் போனீங்கனாலே நிறைய சிப்காட்ஸ் இருக்கும். அது எல்லாமே எஸ்இசெட்ஸோட எக்ஸாம்பிள் தான். ஸோ என்னங்கிறது ப்ரீஃபாக பார்ப்போம் பாருங்கள். ஸோ டியூட்டி ஃப்ரீ இண்டஸ்ட்ரியல் அண்ட் டியூட்டி ஃப்ரீனா என்ன? டேக்ஸே அவங்க கட்ட தேவையில்லை. இண்டஸ்ட்ரியல் என்க்ளேவ்ஸ்னால் அந்த பர்டிகுலர் இடத்துக்குள்ளே போயிட்டிங்கனாலே ஒரு அப்படியே ஸ்ட்ரெச்சாக போயிட்டே இருக்கும், லைனாக இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். நீங்கள் சிப்காட் உள்ளே போயிருந்தீங்கனாலே தெரியும், லைனாக குட்டி குட்டி இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பெரிய இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கும். அதான் இண்டஸ்ட்ரியல் என்க்ளேவ்ஸ் மாதிரி. ஸோ தே ஆர் ட்ரீட்டட் ஆஸ் ஃபாரின் டெரிட்டரிஸ். கரெக்டு தானே? அது வந்து இப்போ நார்மலாக நம்ம ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறோன்னா கவர்மெண்ட் கீழே ரன் பண்ணுவோம். இந்தியாவுக்குள்ளே ரன் பண்ணால் இந்தியா என்ன டேக்ஸ் விதிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இயங்குவோம். பட் இந்த எஸ்இசெட்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்க தனி உலகத்தில் இருப்பாங்க, ஒரு ஃபாரின் டெரிட்டரி மாதிரி இருப்பாங்க. எந்த டேக்ஸும் கட்ட மாட்டாங்க. அவங்க நடத்துகிற ட்ரேட் ஆப்ரேஷனுக்கும் டேக்ஸ் கட்ட மாட்டாங்க, டியூட்டி கட்ட மாட்டாங்க. இது எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸாக இருக்கும். அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாகிறதுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாகிறதுக்கு, எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாகிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அகைன் நான் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியல் காரிடர்ஸ் நிறைய இருக்குது தமிழ்நாட்டில். நம்ம நார்த்தன் ஜோனில் எடுத்துக்கிட்டோம்னாலே நிறைய சிப்காட்ஸ் இருக்குது, இந்த டிட்கோட்ஸ் இருக்குது, அது எல்லாமே இருக்குது. ஸோ இதில் இந்தியா லெவலில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து எஸ்இசெட்டோட பவர் ஹவுஸ்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதிகமான நம்பர் ஆஃப் எஸ்இசெட்ஸ் நம்மளாம் ஆப்ரேட் பண்ணுறோம். இது எப்போ டிவைஸ் பண்ணாங்க, அந்த இயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்இசெட் பாலிசிங்கிறது ஏப்ரல் 2000. அகெயின் 10th புக்லேயே இருக்குது. ஏப்ரல் 2000 ஜான் 2000 கொஷனில் ரிப்பீட்டடாக கேட்குறது ஏப்ரல் 2000 தான். அதுக்கு முன்னாடி இந்த எஸ்இசெட்ன்ற கான்செப்டை வேறு மாதிரி வச்சுருப்பாங்க. எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் சொல்லுவாங்க. அதில் வந்து ஆனால் இந்த மாதிரி ஃபுல்லாக அவங்களுக்கு பவர் கொடுக்கல. ஃபுல்லாக நீங்கள் டேக்ஸே கட்டாமல் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலான்னு சொல்லலை, ஓரளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. பட் 2000க்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த எஸ்இசெட் மாடலாக மாறிச்சு. இபிசெட்லேருந்து எஸ்இசெட்டாக மாறிச்சு. எப்போ 2000ல் கொண்டு வந்தாங்க, ஸ்டாட்டுட்டரியாக நம்மளுக்கு ஆக்ட் போட்டது 2005 to 6. இதில் பாருங்கள் என்னென்ன இன்சென்டிவ்ஸ் கொடுத்தாங்கன்னா, டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட் பண்ணுறதும் அவங்க டேக்ஸ் இல்லாமல் இம்போர்ட் பண்ணிக்கலாம். டொமஸ்டிக் ப்ரொக்ரூட்மெண்ட்னா நம்ம கண்ட்ரிக்குள்ளே அவங்களோட பிஸ்னஸ்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க வாங்குறாங்க இல்லை விற்கிறாங்கன்னா அதுவுமே நீங்கள் டியூட்டி ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ டேக்ஸே கட்ட தேவையில்ல. 100% இன்கம் டேக்ஸ் எக்ஸப்ஷன். இன்கம் டேக்ஸ் எக்ஸப்ஷன் 100% தராங்களாம் ஃபார் தி ஃபஸ்ட்டு 5 years. அந்த கம்பெனி தொடங்கி அந்த எஸ்இசெட்டில் அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி தொடங்கி ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு அவங்க இன்கம் டேக்ஸே கட்ட தேவையில்லை. சரிங்களா? 100% ஃப்ரீ. அதுக்கப்புறம் சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டி டேக்ஸ் இதுவுமே கட்ட தேவையில்ல அவங்க. அப்புறம் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் மெக்கானிசம் அட் போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெவல்லனா, இப்போ தமிழ்நாட்டில் ஒரு எஸ்இசெட் ஓப்பன் பண்ணுறோன்னா தமிழ்நாடுக்கிட்டும் நீ பர்மிஷன் வாங்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு இல்லை. ஒருத்தர்கிட்ட பெர்மிஷன் வாங்கினா போதும். ஒரு சிங்கிள் விண்டோனா ஒரு சிங்கிள் போர்ட்டலில் தான் இருக்குது. அது மூலமாக நம்ம பெர்மிஷன் வாங்கிட்டு இண்டஸ்ட்ரி செட் பண்ணிட்டா போதும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த எஸ்இசெட்ஸ் வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் ஆப்ரேட் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ்க்கு.
ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு அவங்களுக்கு வர ப்ராஃபிட்டுக்கு அவங்க கட்டவே தேவையில்லை, டேக்ஸே கட்ட தேவையில்லை. அது இல்லாமல் அடுத்து வர எல்லா வருஷத்துக்குமே அவங்க டொமஸ்டிக் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கும் இம்போர்ட்டுக்கும் டியூட்டியே கட்ட தேவையில்லை. ஸோ அப்போது இது மூலமாக நம்மளுக்கு அந்த கம்பெனிஸ்க்கும் அட்வான்டேஜாக இருக்குது. இந்தியாவோட ஜிடிபி கான்ட்ரிபியூஷனும் அதிகமாகும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே அதிகமாக இருக்கும். ஒரு சிப்காட்ஸ்குள்ளேயும் போனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ லேபர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் மேஜராக எல்லா சிப்காட்ஸ்லையுமே நிறைய நார்த் இந்தியன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. கரெக்டாக எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது, ஸ்கில்டு ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், நான் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும். அதனால இதோட அட்வான்டேஜஸ் எல்லாமே எக்கனாமிக் க்ரோத்தை தாண்டி சோஷியல் க்ரோத்துமே அதிகமாகிட்டு சொல்லலாம். ஸோ அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் எஸ்இசெட் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த இபிசெட்டை தானே மாற்றினாங்கன்னு சொன்னேன். எஸ்இசெட்டா இபிசெட் ஏஷியாலே ஃபர்ஸ்ட்டு குஜராத்தில் கேண்ட்லாங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் உருவாக்கியிருப்பாங்க 1965. அதை தான் இந்த கேண்ட்லா போர்ட்டு, பேசிக்காக இந்த போர்ட்டு கேண்ட்லாங்கிற போர்ட்டு இதில் நல்லா இயங்குறத பார்த்து அடுத்தடுத்து பாம்பே, நொய்டா, சூரத் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பண்ணியிருப்பாங்க. அடுத்து 2000 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இபிசெட்டுங்கிறது அப்போ டொமஸ்டிக் லெவலில் மட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம குளோபல் லெவலில் அதிகமாக்கணுங்கிறதுக்காக எஸ்இசெட்டாக மாற்றிருப்பாங்க 2000. ஃபஸ்ட்டு எஸ்இசெட் எங்கே தொடங்கினாங்களும் கேட்பாங்க. இல்லை ஃபஸ்ட்டு இபிசெட் ஏஷியாலே ஃபஸ்ட்டு இங்கே தான், குஜராத்தில் தான். சரிங்களா? அகெயின் இது ஏன் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடில் இப்போதைக்கு கரண்ட்லி 54 எஸ்இசெட்ஸ் ஆப்ரேஷனலாக இருக்கா. ஒரு எஸ்இசெட்ஸ்குள்ளேயே நம்மளுக்கு வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஆப்ரேட் பண்ணும். அப்போ பாருங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது இந்த எஸ்இசெட் நம்ம தமிழ்நாடு ஜிடிபி அண்ட் இந்தியன் ஜிடிபிக்குமே. ஸோ 18% ஆஃப் இந்தியா லெவலில் 18% எஸ்இசெட் தமிழ்நாடில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸும் நம்மள தான் இருக்குது. இல்லை அந்த எல்லா எஸ்இசெட்ஸும் கண்ட்ரோல் பண்ணுறதான மெப்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் தாம்பரமில் இருக்குது, தாம்பரம் மெப்ஸ் இருக்குல்ல. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்இசெட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி இது எல்லாமே இவங்ககிட்ட தான் இருக்குது. இது இல்லாமல் எஸ்இசெட்ஸ் எங்கெங்கெல்லாம் மேஜராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகைன் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் நிறைய இருக்குது. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, ஓசூர் அந்த பக்கமே நிறைய இப்போ டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோ இதில் பாருங்கள், இதோ இந்தியா லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் 280 ஆப்ரேஷனல் எஸ்இசெட்ஸ் இருக்குது. அதில் 51லேருந்து 55 வரைக்கும் தமிழ்நாட்டிலே இருக்குது. ஸோ மோர் தென் 18 to 20% வரைக்கும் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் தான் எஸ்இசெட்ஸ் அதிகமாக இருக்குது. இது மட்டும் பார்த்துக்கோங்க. அகைன் அந்த கீ ஃபேக்ட்ஸை மட்டும் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணது இந்த மெப்ஸ் தாம்பரமில் இருக்குது. 1984 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் வந்து ஃபுல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி ஆஃப் எஸ்இசெட் தமிழ்நாடுல. அண்ட் மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி கேள்விப்பட்டிருக்கலாம், செங்கல்பட்டில் இருக்குது. அதுவும் ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் எஸ்இசெட் இன் தமிழ்நாடு. மேஜராக இது இவங்க என்ன செக்டார், ஐடி செக்டார் தான் நிறைய இருக்கும் இந்த மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டியில். அடுத்து எல்காட் ஐடிசெட்ஸ்னு இருக்கும், சோழிங்கநல்லூர், வில்லாக்குறிச்சி. இது அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கோங்க, ரிப்பீட்டடாக மேட்ச்சில் கேட்குறது. மெயின்ஸ்லேயும் கேட்டிருக்காங்க, குரூப் 2A ப்ரிலிம்ஸ்லேயும் கேட்டிருக்காங்க. மேட்ச் மாதிரி கேட்பாங்க. சோழிங்கநல்லூர் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, வில்லாங்குறிச்சி எங்கே இருக்குது, நவால்பட்டு எங்கே இருக்குது, அதே மாதிரி இலந்தைக்குளம், இதெல்லாம் மேஜர் எஸ்இசெட்ஸ். சரிங்களா? அப்புறம் சிப்காட் அகைன் உங்களுக்கு தெரியும். சிப்காட்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே அதிகமான அளவு சிப்காட்ஸ் எங்கே இருக்குது, ஸ்ரீபெரும்புதூர், ராணிப்பேட் இந்த இடத்துல நார்த்தன் இதில் தான் இருக்குது. இவங்கெல்லாம் என்ன மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஆட்டோமொபைல், ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், லெதர் ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம். இந்த ஒரு ஸ்லைடு படிச்சுக்கினாலே நீங்கள் இதுலேருந்தே நிறைய கொஷின்ஸ் கவர் பண்ணிடலாம். ஏன் அகைன் இது இம்பார்ட்டன்னா, இது நம்ம தமிழ்நாடு எக்கனாமியும் கவர் பண்ணுது, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனும் கவர் பண்ணுது. சரிங்களா? ஸோ தமிழ்நாடு லெவலில் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு தமிழ்நாடோட ரேங்க் வந்து நம்பர் ஆஃப் எஸ்இசெட்ஸில் ஃபஸ்ட் ரேங்க் இன் இந்தியா. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ ஆப்ரேஷனலாக இருக்குது, என்னென்ன இம்பார்ட்டன்ட் எஸ்இசெட்ஸ், இதெல்லாம் பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம் வர சப் யூனிட்ஸில். தமிழ்நாடு ரிலேட்டட் டாபிக்ஸ் போகிறப்போ இந்த சிப்காட் எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்க, இதோட அப்ரிவேஷன் என்ன, ஆப்ஜெக்டிவ் என்ன, அதில் டீட்டெயிலாக படிப்போம். இப்போ எஸ்இசெட் டாப்பிக்கில் என்னங்கிறது மட்டும் பார்த்துப்போம். அதோட ஆப்ஜெக்டிவ் என்ன, எஸ்இசெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன இயர், பார்லிமெண்ட்டில் எப்போ ஆர்டர் போட்டாங்க, தமிழ்நாடோட லெவல் என்ன. சரிங்களா? இப்போ பிரேக் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு டாபிக் இருக்குது, அது முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் போயிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் டாபிக்.